நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தொடர் வகுப்பு இன்றைக்கு சற்று முன்னதாக ஆரம்பிக்கப்படும் என்று கடந்த கிழமை அறிவித்திருந்தோம். வழக்கமாக 7 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கின்ற இந்த வகுப்பு இன்றைய தினம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை நடப்பதற்கு காரணம், ஐயா அவர்கள் இங்கே கீதவாணியிலே ஒரு நல்ல விளக்கம் தருவதற்கான ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டதுதான் காரணம். ஏறத்தாழ 2 மணித்தியாலங்கள், ஏறத்தாழ சரியாக 2 மணித்தியாலங்கள் பலவிதமான கேள்விகளுக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அற்புதமாக விளக்கம் தந்தார்கள். இந்த நேயர்கள் என்று கேட்ட கேள்விகளில் இருந்துதான் எவ்வளவு தூரம் சைவ சமயத்தை அவர்கள் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. அத்தகையவர்களுக்கு நாங்கள் நல்ல விளக்கம் கொடுப்பதற்கு ஐயா அவர்களுடைய விளக்கங்களை உள்வாங்க இந்த வகுப்புகள் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த வகுப்பை நீங்கள் வழக்கம் போல நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தன்னுடைய நேரத்தையும் பார்க்காமல் தனக்கு தெரிந்த விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு ஐயா அவர்கள் ஆற்றி வருகின்ற இந்த சொற்பொழிவுக்கு இந்து சமய பேரவை சார்பிலே நன்றியை தெரிவித்து ஐயா அவர்கள் தனது உரையை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். செப்பார் முலைவங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாழடைந்தார் நெஞ்சிருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்து உள்ளிருக்கும் உள்ளானை அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணமானாய் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதும் கண்ணமானாய். அரகண பார்வதி பதை தேவ சிவனை செல்வர்களே, இன்னைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே சில செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போன வகுப்பிலேயே இந்த ஆலய வழிபாடு என்பதை நாம் தொடங்கினோம். ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்திலே பரார்த்த பூஜை என்றுதான் அதற்கு பெயர். ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து நாம் செய்வது ஆன்மார்த்த பூஜை. ஆன்மார்த்தம் என்ன அர்த்தம்? ஆன்மாவின் பொருட்டு. பரார்த்தம் என்றால் பொது நன்மைக்காக. ஆலயங்கள் அவ்வாறு பொது நன்மைக்காக நாம் செய்யப்படுகிறோம். அது ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு, ஆன்மார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஆவாகன முறை வேறு. ஆகவே அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எல்லாமே சைவத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் எல்லாவற்றையும் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். அதே போலதான் தமிழனுடைய ஒழுக்கம் பண்பாடும் ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லா சிவாலயங்களிலுமே துவார பாலகர்கள், பாலகர், துவார பாலகர் என்றால் கேட் கீப்பர்னு அர்த்தம். கேட் கீப்பர். அந்த சிவாலயங்களிலே அந்த பதத்துக்கு ஒரு பெயர். சண்டி என்பது ஒரு பதம். அந்த சண்டி என்ற பதத்திலே முருகனுக்கு வேற ஒரு சண்டி இருக்கிறார், அம்பாளுக்கு வேற சண்டி, விநாயகருக்கு வேற சண்டி, சூரியனுக்கு வேற சண்டி, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது சண்டி. இந்த சண்டி என்பதை நான் இன்னைக்கு சொல்லுவேன் பிரைவேட் செக்ரட்டரின்னு சொல்லுவேன். பிரைவேட் செக்ரட்டரி சில விஷயத்தை அப்படி சொன்னால் தான் புரியுது.
அதுபோல் இந்த பதத்துக்கு என்ன பேர்னு கேட்டால் இண்டி முண்டி. அவர்கள் அந்த வரலாறு அற்புதமாக எங்கே வருகிறது என்று கேட்டால், நான் அன்றைக்கே ஒன்றை சொன்னேன், பல செய்திகளையும், அதாவது சாத்திரம், தோத்திரம், புராணங்கள், இந்த மூன்றையும் கார்லேட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அது சைவத்தினுடைய உண்மையான கொள்கை என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். அந்த வகையிலே அன்றைக்கு ஒரு செய்தியை சொன்னேன். மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய, அதனால தான் கந்தபுராணத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு வந்தது. என்ன ஏன் நாவலர் பெருமானவர்கள் கந்தபுராண பாராயணத்தை தொடங்கி வைத்தார்கள் இலங்கையிலே? தமிழ்நாட்டை விட மிக சிறப்பாக நடந்தது கந்தபுராணம். கந்தபுராணத்துக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் விளக்கமாக, அதுலேயும் கந்தபுராணத்தில் எது முக்கியம்? தட்சகாண்டம். கிட்டத்தட்ட 2200 பாடல்கள் தட்சகாண்டம் தான். அந்த தட்சகாண்டத்திலே தான் திருமுறையிலே வரக்கூடிய செய்திகளுடைய முழு விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஏன் நஞ்சை உண்டார்? அந்த தட்சகாண்டத்திலே தட்சனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்காமல் ஏன் தேவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்? இப்படியெல்லாம் சில வினாக்களை தொடுக்கும் பொழுது திருமுறையில் பதில் இருக்கார். அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால், அதாவது எல்லாமே நமக்கு வேணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், விநாயகர் புராணத்துக்கு போகாமல் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதே போல சிவராத்திரி. இந்த சிவராத்திரி என்பது சிவநிசி அப்படின்னு சொல்றார் கந்த புராணத்தில். அடிமுடி தேடிய படலம். அதில் தான் சிவராத்திரியினுடைய தாற்பயம் என்னன்னு வருகிறது. அது கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட லிங்க புராணம். எப்பயுமே தமிழ் புராணங்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே, வடமொழியிலே எல்லாம் விரிவு, எக்ஸ்டென்சிவ். 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு லிங்க புராணத்தில். அந்த 18,000 ஸ்லோகங்களையும் சுருக்கி 99 பாடல்கள்னால கச்சியப்ப சிவாச்சாரியார் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு கொடுத்தார். அந்த கான்செப்ட் இருக்கே, அந்த சிவபுராணத்தினுடைய அந்த சிவராத்திரியினுடைய கான்செப்ட் என்னங்கிறதா அப்பர் சுவாமிகள் லிங்க புராண திருக்குறுந்தொகை பண்ண. அந்த லிங்க புராணத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், அதை குறுந்தொகை யாப்பிலே அப்பர் சுவாமிகள் மிக அருமையாக, அதெல்லாம் யாப்பு பற்றி வந்த பெயர். அதாவது திருமுறைகளில் பண் பற்றி வந்த பெயர்கள் வேற இருக்கு, யாப்பு பற்றி வந்தது வேற, காரணம் பற்றி வந்தது இருக்கு. யாழ்மூழி பதிகம் என்பது காரணம் பற்றி வந்தது. திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் எல்லாம் யாப்பு பற்றி வந்தது. அப்புறம் பண் வேற யாப்பு வேற. அப்படிலாம் பெரியவர்கள் நிறைய, அதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாம் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நமக்கு என்ன தெரிகிறது. அப்படி அந்த மகாஸ்காந்தத்திலே வரக்கூடிய 6 காண்டங்கள், 6 சம்ஹிதைகள், மொத்தம் வியாச மகாமுனிவர் தொகுத்தது 81,800 ஸ்லோகங்கள். மகாஸ்காந்தம், அதுக்கு பேர் மகாஸ்காந்தம். அவர் தொகுத்தவர் தான். புராணங்களை ஏன் சைவம் வைக்கிற புராணங்கள் வேதம் வியாசர் சொன்னதுன்னு சொல்லிடக்கூடாது. வியாசருடைய ரோல் என்ன? வியாசனா தொகுத்ததுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இது ஒன்லி கம்பைலர். ஆனா வேதங்கள் யார் சொல்லப்பட்டது? சிவபெருமான் தான், வேத நாயகன் அவன் தான். பிரம்மா என்ன செய்யறாரு? வேதத்தை தினந்தோறும் ஒரே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பிரம்மா. அதெல்லாம் அவருக்கு வேதான்னு ஒரு வே, பிரம்மாவுக்கு வேதான்னு ஒரு வே. அப்போ ஒவ்வொருத்தருடைய ரோலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த புராணங்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட. கந்த புராணம் புராணங்கள்னா என்னன்னு சொல்ற, என்ன அருமையான விளக்கம். நாதனார் அருள் வெறு நந்தி தந்திட, கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட, வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது 6 தொல்கதை. புராணங்களை பற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் டக்குன்னு நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட.
பிராணங்களை தந்தவர் அதிகார நந்தி தான். அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனற்குமார முனிவன். கோதிலாது உணர் சனற்குமாரன் கூறிட. இப்ப நான் பேசுறேன், நான் பேசுறதை நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா? அதே போல அந்த சனற்குமார முனிவர் சொல்லுகிறார், வியாச முனிவர் நோட்ஸ் எடுக்கிறார். அவ்வளவு. அப்ப நீங்க எடுத்த நோட்ஸ் உங்க கருத்து இல்லையா? கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது 36 தொல்கதை. ஆனா சூதன் தான் என்ன பண்றாரு, அந்த புராணங்களுடைய உண்மையான தாத்பரியம் அந்த அப்ப என்ன தெரியுது என்று கேட்டால், புராணங்களை வகுத்தவர் தான் வியாசர். புராணங்கள் இப்ப நான் நீங்க சொன்னேன் நாயன்மார்கள் என்றால் அதை தொகுத்து சொன்னவர் சுந்தரர், வகுத்து சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பிகள், விரித்து சொன்னவர் சேக்கடார்னு தான் சொல்லணும். அதே போலதான் புராணங்களை சொன்னவர் அதிகார நந்தி, அதை குற்றமில்லாது உணர்ந்தவர் சனற்குமார முனிவர், அதை வகுத்தவர் வியாசர், அதனுடைய உண்மை தாற்பயத்தை விளக்கினவர் சூத மகாமுனிவர். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார், சூதன் ஒலிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. முனிவர் கூட்டம் மட்டும் இருக்குது. அந்த சூத மகாமுனிவர் முனிவர்கள் மத்தியிலே நைமிசாரண்ய வனத்திலே அந்த முனிவர்கள் பக்குவமுடைய முனிவர்கள். எப்பொழுதுமே ஒரு செய்தியை கேட்பது சொல்லுபவன் அது பக்தான்னு சொல்லுவாங்க, கேட்பவன் ஸ்ரோக்தா. இந்த பக்தாவுடைய ஸ்டாண்டர்ட் கூட கூட ஸ்ரோக்தாவுடைய ஸ்டாண்டர்டு கூட்டிகிட்டே வரணும். அப்படிதானே? நான் அதை வேடிக்கையாக சொல்றேன், சில விஷயத்தை உலக உதாரணம் சொன்னா புரியும். இப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் வர்றார். அவர் எங்க பேசுவார்? he will speak only in medical association. அவருடைய பேச்சை புரிஞ்சுக்கணும்னா மினிமம் எம்பிபிஎஸ் இருந்தால் தான் புரியும். நமக்கு புரியுமா? அப்போ ஒவ்வொன்றையும் சொல்லணும்னா அந்த கலையை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். ஆகவேதான் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சந்தேகம் என்பது எந்த நிலையிலையும் வரும். படிக்க படிக்க சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கும். தெளிவும் வரும், சந்தேகமும் வரும். அவர்களுக்கெல்லாம் நைமிசாரண்ய வனத்திலே அந்த சூத மகாமுனிவர் உபதேச முறையிலே சொன்னார். அதான் உபதேசம்னா என்ன அர்த்தம்? நுணுக்கமான விஷயத்தை சொல்றது உபதேசம். நேரேஷன் வேற, நேரேஷன்ங்கிறது சொல்லிக்கிட்டே போறது. உபதேசம்னா அதுக்கு அர்த்தம் வேற. நீங்க என்ன செய்றீங்க? நீங்கள் எப்படி சில இடத்துல உபதேசமாக சொன்னதை நேரேட் பண்றேன். இந்த உபதேசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆங்கில பதம் சொன்னேன். உபதேசம் எப்பயுமே ஒரு மொழியில இன்னொரு மொழிக்கு போகும்போது என்னங்கிறதா இன்டாக்ட்ரினேஷன். உபதேசம் மந்திர தந்திரத்தோடு உபதேச சொல்லான 3ஆம் எல்லாம் டெபினிஷன் சித்தியாருக்கு தான் வரணும். மந்திரம், தந்திரம், உபதேசம், இந்த 3இன் வாயிலாகவும் வேதாகமங்களை கேட்க வேண்டும். இப்போ மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, உபதேசம்னா என்ன? இந்த 3க்கு சேர்த்தா சைவம் என்ன சொல்லுது? உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம். கதவனை கூட்டிருங்க, அவங்களுக்கு இடைவராங்க. ஆகம பிரமாணம், அந்த ஆகம பிரமாணத்தை தான் தமிழ் என்ன சொல்லும்? உரை அளவை. பிரத்யட்ச பிரமாணம் காட்சி அளவை, அனுமான பிரமாணம் கருதல் அளவை, ஆகம பிரமாணம் உரை அளவை. சித்தியாரில் சொல்றார் உரையளவைன்னு என்னன்னாரு, மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேச சொல்லன 3ஆம். அளவையில் தர்க்க சாஸ்திரத்தில் சார கொடுக்குற அளவையல்ங்கிறது என்ன? பூரா தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படியே அந்த சாரத்தை கொடுக்குறேன். சித்தியாரில் மட்டும்தான் அளவையில் இருக்கு, மற்ற நூல்களில் இல்லை. அந்த வகையிலே அந்த வியாச மகாமுனிவர் செய்த
அந்த ஒரு பெரிய சிறப்பு. அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டார், சங்கர சம்ஹிதை. சம்ஹிதா என்பது தமிழ்ல சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதையை மட்டும்தான் யார் பண்ணார்? கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப சிவாச்சாரியார் 10,345 பாடல்கள்ல அதுலேயும் என்ன விட்டாரு? உபதேச காண்டத்தை விட்டுறார். சம்ஹிதைங்கிறது ஒரு பெரும் பிரிவு, காண்டம் என்பது ஒரு சிறு பிரிவு. மகாஸ்காந்தம் 6 சம்ஹிதை. அந்த 6 சம்ஹிதையில் ஒரு சம்ஹிதைனா சங்கர சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதை 7 காண்டங்களை உடையது. அந்த 7 காண்டங்களிலே 6 காண்டத்தை தமிழிலே கொடுத்தவர் தான் கந்தபுராணம். 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் இருக்கே, அதை சொன்னவர் யார் என்றால் அவருடைய நேர் மாணாக்கராகிய கோனேரியப்ப நாவலர். கச்சியப்ப சிவாச்சாரியோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அவர் தான் கோனேரியப்ப நாவலர். அந்த கோனேரியப்ப நாவலர் உபதேச காண்டத்தில் சொல்கிறேன். அதில் தான் சூரியனுடைய பூர்வ ஜென்மெல்லாம் வரும். அப்படி அந்த தெளிவு. அதனால அது ஏன் கந்தபுராணத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா, திருமுறைகளிலே வரக்கூடிய அந்த புராண கதைகளுக்கெல்லாம் உண்மையான தாற்பயம் கந்தபுராணத்தில் தான் வருது. ஆனால் அதுலேயும் ஒரு ஒமிஷன் வந்தது. என்னன்னு கேட்டால், அந்த சனற்குமார சங்கீதை என்று சொல்லக்கூடிய இன்னொரு சங்கீதை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த சங்கீதை, அந்த சங்கீதையில் வர்றதை இவர் சொல்லலை. அதனால என்ன பண்ணார் நம்முடைய சிவஞான சுவாமிகள், அதில் வரக்கூடிய செய்திகளை ஒரு புராணமாக தமிழில் சொன்னார். என்ன தெரியுதுன்னு கேட்டால், இப்போ கேட்பாங்க, என்ன சார் எல்லாம் வடமொழிக்கு தான் போகணுமான்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும். நம்முடைய தத்துவ ஞானம் மட்டும் வடமொழியில் இல்லை, எல்லாமே வடமொழி தானே. சிற்ப சாஸ்திரம் எதில் இருக்கு, ஜோதிட சாஸ்திரம் எதில் இருக்கு, வாஸ்து எதில் இருக்கு, கார்பென்ட்ரி எதில் இருக்கு, டான்ஸ் எதில் இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த நூலே பார்த்தீங்கன்னா அதில் பாயிரத்தை கம்பர் சொல்றாரு இல்லையா, அவர் சொன்னதை தான் நான் சொல்றீங்களா, அப்படிதான் வரும். தமிழ் நூல்களில் அவர் சொல்லலாம், நானே ராமாயணம் பாடினேன்னு சொல்லலாமே. அந்த 3 பேர் ராமாயணம் பாடியிருக்கிறாங்க, அதில் வான்மீகிய மையமாக வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன்கிறேன். அப்படி தானே சொல்கிறாங்க எல்லா இடத்துல. கச்சியப்ப சிவாச்சாரியும் அப்படி தான் சொல்கிறேன். அதனால் என்ன, அந்த காலத்தில் என்ன கேட்டால், அது அது ஒரு மொழி என்று கருதாமல், நான் சொன்னேன் மொழிக்கு அப்பாற்பட்ட. இன்னும் சொல்ல போனால், அந்த காலத்தில் பண்டிதர், அப்புறம் வித்வான், இப்போ புலவர் அப்படி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த பட்டம் பண்டிதர் தான். 2வது பண்டிதர் நல்லா இல்லையேன்னு வித்வான்னு கொடுத்தாங்க. இப்போ புலவர்னு கொடுத்தாங்க. இப்போ பண்டிதர் வித்வான் என்று அந்த காலத்தில் வச்சவங்களுக்கு எப்படி வச்சாங்க? சான்ஸ்கிரிட் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் தமிழ். செகண்ட் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்தில் ஒரு மினிமம் மார்க் எடுத்தால் தான் அவங்களுக்கு வித்வான் பட்டமே கொடுத்தாங்க. ஏன்னா தமிழுக்கும் இந்த வடமொழிக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது கட்டாயமாக தெரியணும். தமிழின் உயர்வு தெரிவதற்கு சம்ஸ்கிருதம் தெரியணும், சம்ஸ்கிருதத்தின் உயர்வு தெரிவதற்கு தமிழ் தெரியணும். 2 ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஏன்னு கேட்டால், அந்த 2யுமே இங்கே ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். முக்கியமான ரகசியம். சில பேர் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்களோ தெரியல. தமிழ் மொழிக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதற்காக அல்ல. சைவர்களை நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்லலை. நாம் தமிழ் மொழியை உயிராக மூச்சாக நினைக்கிறோம். அதுபோல மற்றவர்களும் அரசியல்வாதிகளும் நாங்களும் எங்களுக்கு தமிழ் தான் உயிருங்கிறார். ஆனால் 2 பேரும் ஏன் அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுக்கறது ஓட்டு வாங்குறதுக்கு தான். அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தமிழ், நம்ம சைவர்கள் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நாம் தமிழனாக பிறந்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல. இந்த தமிழ் மொழியின் இலக்காங்க. அதை நீங்க வரலையே நினைச்சேன். எனக்கு முக்கியமான ஆள் வரணுமே. இந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை செய்தவன் நம்முடைய வழிபடு கடவுள். அதற்காக தான் முக்கியத்துவம்.
சைவ சமயத்தின் கொள்கையின்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பேர் சொல்வீங்க? போன ஜென்மத்தில் நீங்கள் தமிழனா இருந்தீங்களா? அடுத்த ஜென்மம் நம்ம உடன்படுறோம். சைவத்தில் வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் நம்மளன்னு யாராவது சொல்ல முடியுமா? சைவன்னு வந்த பிறகு நான் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அடுத்த பிறப்பு எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ சைவனே இல்லையே நீங்கள். இப்போ போன ஜென்மத்தில் தமிழனா இருந்தீங்களா நீங்கள்? அடுத்த ஜென்மத்தில் தமிழனா பிறக்க போறீங்களா? வாட் இஸ் த கேரண்டி? அப்போ பிறவிதோறும் என்ன ஆகுது? நம்முடைய தேசம் மாறும், நமக்கு வருகின்ற மனைவி மாறுவாள், நமக்கு வருகின்ற பிள்ளைகள் மாறும். அப்படிதான் அந்த கான்செப்ட். நீங்க ஒரு கொள்கையை சொல்ல போனா சமய கழகத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி இருந்தும் தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால், இந்த தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் மட்டும்தான் சிவபெருமானே நம்முடைய சிவபெருமானே அதற்கு இலக்கணம் செய்தார். அதனாலதான் தமிழுக்கு சைவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாட் பிகாஸ் we are born as Tamils. அதனால வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கிணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பகரனில் கடல் வரைப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் இயல்வாய்ப்ப இருமொழியும் நெறிப்படுத்தார் முனிவேந்தர் இசை பரப்பும் இருமொழியும் ஆன்றவரே தழியினார் என்றால் இவ் இருமொழியும் நிகர் என்னும் இதற்கையம் உளதேயோ. எப்படி சொல்லுங்க? காஞ்சி புராணம். காஞ்சி புராணத்துல அகத்தியமா முனிவருக்கு சொல்லுகிறார், விளக்கிறார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி, வடமொழியினுடைய அந்த நுட்பங்களை பாணினி மகா முனிவருக்கு வெளிப்படுத்தினார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பாகரனில் கடல் வரைப்பில் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். அதனால என்ன பண்ணாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சமய சாஸ்திரத்தை விட்டுருங்க. இப்போ கோயில் எப்படி கட்டணும்? தமிழில் எங்கே நூல் இருக்கு? ஜோதிட சாஸ்திரம் வராகமிகிறதை விட்டுட்டு ஜோதிட சாஸ்திரம் உண்டா? வராகமிகிறது தான் ஜோதிடத்துக்கு அத்தாரிட்டி. அவர் செய்த 7 நூல்களுமே எங்க இருக்கு? சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு. நீங்க அன்னைக்கு கூட கேட்டேன், ஜோதிடன் என்பதுக்கு என்னையா தமிழ் கேட்டா யாருக்கா தெரியுமா? ஜோதிடன் வடமொழிவாதம். ஜோதிடனுக்கு தமிழ் என்ன? நீங்க தான் சொன்னீங்களா வருமுன் காப்போம். யாரும் சொன்னாங்க இல்ல வருமுன் உரைப்போம். கணியன், கணியன் பூங்குந்தனார். கணியன்கிறது ஜோதிடன்கிற அர்த்தம். சொற்கள் இருக்கு. ஆகையினால தான் அது வந்து 2 வேற வேற பர்பஸுக்கு பண்ணார். அவருடைய நோக்கம் வந்து தமிழ் மொழியினுடையது. அதோட என்னன்னு கேட்டால், அது இன்னொரு நாள் நான் விளக்குறேன். ஐயா உடனே சண்டைக்கு வந்துடுவார், நீ இன்னொரு நாள் விளக்குறது நிறைய போறீங்கன்னு. ஏன்னா இல்லை, ஆனால் இன்னைக்கு கடைசியை வாசிப்பார். இப்போ ஒரு அருமையான வரலாறு. அந்த வேற கருத்து இல்ல அங்க உரையாசிரியர்களும் கணியன் என்பது அந்த அது இன்னொரு சேக்கலார் சொல்றார். சேக்கலார் என்ன சொல்றாரு தெரியுமா? சேக்கலார்னு சொல்றார், காலம் உணர் பழையார். இதை கோச்செங்கல் சோழனுடைய வரலாற்றில் வருது. சேக்கலார் சொல்றார். ஆனா அது 3 வார்த்தையாயிருது இல்ல, காலம் உணர் பழையார். தமிழ்ல 2 சொல்லி நானா போடுறாரா 3 சொல்லி நானா போடுறாரான்னு கேளுங்க. அப்படி இருக்க முடியாது. அது அந்த வார்த்தை அவங்களுக்கு சொந்தமா இருக்க முடியாது. அவங்களுக்கு எப்பயும் ரூட் வந்து ஹீப்ரூல இருந்து வரணும் இல்லையா? கிறிஸ்டியன்ஸுக்கு ரூட் வந்து ஹீப்ரூ தானே. அப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த திருமுறைகள் பூரா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பல இடங்கள்ல என்ன வருது? திரிபுரத்தை எரித்தார். ஆனால் அந்த திரிபுரத்தை ஏன் எரித்தார்னு எங்கேயாவது வருதா திருமுறையில? திரிபுர சம்ஹாரம் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா அந்த திரிபுர சம்ஹாரத்தை நினைவுறுத்துவதுதான் தேரோட்டம். தேரோட்டத்தினுடைய கான்செப்டே என்ன? எத்தனையோ தேர் ஓடிட்டு இருக்கு உங்க ஊர்ல. தேரோட்டம் என்பது எதை காட்டுகிறது என்றால்,
திரிபுர சம்மாரத்தை தான் நினைவுறுத்துகிறது தேரோட்டம். அதனால தேரில் சிவபெருமான் வரும்போது வில்லோட தான் இருக்கணும்னு வச்சாங்க. அப்படிதான் அங்கேயெல்லாம் அப்படி தான் அலங்காரம் பண்ணுவாங்க. தேரோட்டத்தில் சிவபெருமான் விஷ்ணுமூர்த்தி வருவார், இப்போ ஆண்டாள் வருவார். ஆண்டாள் தேர் தான் பெரிய தேர் தமிழ்நாட்டில். அது வைணவ தாற்பயம் வேறு, நமக்கு வந்து திரிபுர சம்மாரம் தான். ஆனால் நாம் சொல்லுகின்ற தாற்பயத்தை தான் புலவர்கள் எல்லாம், ஏன்னா இதை நான் இலக்கியங்கள் எப்படி வருதுங்கன்னு சொல்ல போகிறேன். இந்த இடத்துல சங்க இலக்கியங்களும் சைவ புராணங்களும் மாறுபடவே இல்லை. அதான் பெரிய ஆச்சரியம். சில இடங்களில் புலவர்கள் மாறுபடுகிறார்கள், ஆனால் இந்த இடத்துல மாறுபடவே இல்லை. அதெல்லாம் நம்ம வேற போகிறேன். இதை பற்றி இன்றைக்கி பேசலாம், நிறைய செய்திகள். அப்பொழுது அது அந்த முழு விளக்கம் எங்கே வருதுன்னு கேட்டால் சனற்குமார சம்ஹிதையில் வருது. அந்த சனற்குமார சம்ஹிதையில் வரக்கூடிய செய்தியை தான் சிவஞான முனிவர் காஞ்சி புராணம் என்று பாடி அதில் ஒரு படலம் வருது, பேர் முப்புராரி கோட்டப்படலம். முப்புராரி கோட்டப்படலம்னு பேர். அந்த முப்புராரி கோட்டப்படலத்தில் தான் தேவாரத்தில் வரக்கூடிய அந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்குறார். அதனால் என்ன தெரிகிறது என்றால், புராணங்களை விட்டு தேவாரத்திற்கு நான் விளக்கம் சொல்லவே முடியாது. உதாரணம் ஒன்று கேட்குறேன். சிவபெருமான் நஞ்சை உண்டார், நஞ்சை உண்டும் சாவாதிருந்தார். ரைட். நஞ்சை உண்டும் சாவாதிருந்தார். அது ஔவையாரே சொன்னதாக ஒரு இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவபெருமான் அந்த விஷம் போகும்போது அந்த கழுத்து கருப்பானது, அதை மட்டும் அவரால் மாற்றிக்க முடியாதா? சென்னையில் அப்போலோவில் மாற்றிருக்கலாமே அவரு. இன்னைக்கு ஒரு டாக்டர் மாற்றிடுறானே, உங்கள் நிறத்தையே மாற்றி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறானே. இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உடம்பையே உருவத்தையே மாற்றிடுறாங்க. அப்படி ஒரு மனிதனே செய்யும் பொழுது சிவபெருமான் ஏன் சார் கண்ட அப்போ என்ன தெரியுது? சிவபெருமான் விஷம் சிவபெருமானை பாதித்திருக்கிறது அல்லவா? பாதிக்கலன்னா ஏன் கண்டம் மட்டும் கருப்பாகுது? இதுக்கெல்லாம் பதில் இருக்கு அந்த புராணத்தில். இருக்கட்டும், தங்குது. கழுத்து கருப்பாச்சுனாலும் என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ வகையில ஒரு அஃபெக்ட், உயிர் போகல ஆனா காயப்பட்டிருக்கு. அது தேவர்கள் வேண்டுகோளுக்காக தான் கருப்பாக வைத்துக் கொண்டார். அவர் சொன்னார்கள், உம்மை பார்க்கும்போது நாங்கள் செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும், ஆகவே கண்டத்தை கருப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நேர் விருப்பத்துக்காக தான் வச்சுட்டு இருக்கார். அவரால் மாற்ற முடியலன்னு இல்லை. இதெல்லாம் வருது புராணங்கள்ல. இந்த கேள்வியை கேட்டால் என்ன குறுக்கு கேள்வின்னா அவங்களே கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. ஆகவே திரிபுர சம்ஹாரத்தில் அங்கே என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த 3 புறங்கள், அது ஏன் அதை திருவிளையாடல், அதை நாம் என்ன சொல்கிறோம், அது கூட கேட்பேன். திருவிளையாடல் இது எப்படியா இங்கிலீஷில் சொல்லுவீங்கன்னு கேட்பேன். ஹோலி கேம் சொல்லிடலாங்க. தமிழில் திருவிளையாடல், சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? லீலா. லீலா அதான் சான்ஸ்கிரிட் வார்த்தை, லீலா. கிருஷ்ண லீலைன்னு சொல்றாங்க இல்லையா, லீலா. அவர் இஸ்கான்ல பக்தி வேதாந்த பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா, லீலாங்கிறதுக்கு டிரான்சென்டென்டல் பாஸ்டைம் அப்படிங்கிறார். அது வார்த்தை சொல்றார் பிரபுபாதா, டிரான்சென்டென்டல் பாஸ்டைம். அது திருவிளையாடல்னா அது ஏன் சொல்ல, அது பெரிய கான்செப்ட். ஏன் அது திருவிளையாடல்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா 2 காரணத்திற்காக. ஒன்று என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 2வது, கருவிகரணங்கள் கொண்டு செய்ய மாட்டார், சங்கற்ப மாத்திரையினாலே செய்வார். இதுதான் சிவபெருமான் செய்யறதுக்கு நம்ம செய்யறதுக்கு வித்தியாசம். நாம் ஏதாவது காரியம் செய்யணும்னா டூல் பாக்ஸ் வேணும் இல்லையா? ஒரு டூல் பாக்ஸ் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? இப்போ நம்ம ஒரு செய்யணும், ஒரு டூல் பாக்ஸ் வேணும், ஒரு வெஹிக்கிள் வேணும், ஏதாவது ஒரு கருவி வேணும். ஆனால் சிவபெருமான் என்ன செய்கிறார்? வெறும் சங்கற்பம். அந்த சங்கற்பத்தினாலேயே அவர் காரியத்தை செய்ய முடியும். அது ஒரு காரணம். வச்சிருந்தார், ஆனால் வில்லை பயன்படுத்தவில்லை. அதான் அங்கே உள்ளது. அதை தான் உணர்த்துறார் தேவர்களுக்கு. எனக்கு அங்கே காரணம், வில்லை வைத்திருந்தார், அம்பை வைத்திருந்தார், ஆனால் அந்த அம்பை பயன்படுத்த மாட்டார் என்பது அவனுக்கு தெரியல. அதனால மாணிக்கவாசகர் எப்படி சொன்னார்?
ஈரம்பு கண்டிலம் ஏகம்பரதங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. இந்த கான்செப்ட் எப்படி மாணிக்கவா திருவாசம் திருவந்தியா. அவர் கையில 2 அம்பு இல்லையாம், ஒரு அம்பு தான் இருந்துச்சான். ஆனா தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்தது? எரிய போற டார்கெட் 3 இருக்கு, 3 கோட்டை, கையில ஒரு அம்பு தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு அம்பு 3 கோட்டையும், இந்த ஒரு கோட்டையை அடிச்சவொன்னு இன்னொரு அம்பு வரும், அடுத்த கோட்டையை அடிச்சவொன்னு இன்னொரு அம்பு வரும், அப்படி வருமா? இல்ல இந்த ஒரு அம்பே போய் 3 கோட்டையும் ஒண்ணு கூட அடிக்குமா அப்படின்னு ஆணு வாயை திறந்து பார்த்தாங்க. என்ன 2 ஒரு அம்பு தானே வச்சிருக்காரு, கோட்டை 3 இருக்கு, டார்கெட் 3 இருக்கு அப்படின்னு. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பரதங்கையில் முடிவு என்னாச்சு? ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை. அந்த ஒண்ணுமே பயன்படுத்தல, ஒன்றும் மிகை. இட் ஹஸ் பிகம் எக்ஸஸ், இட் ஹஸ் பிகம் ரிடண்டன்ட். எவ்வளவு தீவிர சமாடத்தை எவ்வளவு அழகா பாடுறாரு. அதோட தொடர்பா இந்த தேர் சில்லு உடைத்த தத்துவம் எல்லா தத்துவம் இருக்கு. அதாவது அந்த காஞ்சி புராணத்தை இதை மட்டும் தீவிர அசுரர்களில் சொல்லிடுறேன். அதாவது அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா அசுரர்களுடைய வரலாறும் என்ன வருகிறது என்று கேட்டால் இந்த அசுரர்களுடைய கான்செப்டை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் அசுரத்தனமான சிவபுண்ணியத்தை செய்யறாங்க. நாம கூட சொல்லலாம் அசுரம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவர்கள் சிவபுண்ணியத்தை செய்த காரணத்தினால அவர்களுக்கு அதிகமான வரங்களை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் என்றால், நீ இவ்வளவு சிவபுண்ணியம் செஞ்சும் இந்த சிவபுண்ணியம் எதிர கொண்டு விடுன்னு தெரியாம நீ கேட்கிற. அதனால என்ன பண்றாரு, அறிவுறுத்தினா பிரயோஜனம் இல்லை, வாங்கிக்கோன்ற. நீ கேட்டதை வாங்கிக்கோ. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மரணம் வரக்கூடாது. அதுதான் தப்பு. அதாவது ஒரு சிவபுண்ணியம் செய்கின்றவன் என்ன கேட்கக்கூடாது, சிவபெருமான் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நீதி. பிறந்தாச்சுன்னா சாவு வந்துதானே ஆகும். அப்போ சாவு வராமல் இருக்கணும், என்ன செய்யணும், பிறக்காம இருக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள். வாரியார் அருமையா சொல்ற, பிறந்தா சாகணும், சரி பிறந்தாச்சு, இப்ப சாகாம இருக்கணும், அப்ப என்ன, பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதானே. இது ஒரு சிம்பிள் மெத்தட். உனக்கு தெரியலையே. இப்ப காரைக்கால் அம்மையார் கேட்டிருக்கலாம்ல, காரைக்கால் அம்மையார் எனக்கு சாவா வர வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பார்ல சிவபெருமான். ஆனா அவங்க ஏன் கேட்கல? அதான் ஞானம். அப்ப என்ன, பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும் கேட்டுக்கலாமா, கேட்டுக்கூடாதா? கேட்டா கொடுத்துருப்பார் நிச்சயமா. ஆனா ஏன் கேட்கல? ஞானம் வந்தாச்சு, கேட்கல. தான் சிவபுண்ணியத்தை செய்து ஞானம் வரணும். அதனாலதான் என்ன சொன்னாரு, கொடுத்துடுறேன். கொடுத்தவொடனே என்ன பண்றான், எப்பொழுதுமே ஒரு பவர் வந்தவொடனே என்ன வந்துடும், கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்தவொடனே என்ன பண்றான், உடனே எல்லா ராஜ்யத்தையும் ஆளணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும், நான் தான் பெரிய ஆள்னு இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் சிவ பூஜையை விடாமல் செய்து கொண்டே இருந்தார்கள். சிவ பூஜையை விடலை. உடனே என்ன பண்ணாங்க, தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. என்ன பண்றாங்க, இவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்கள் அதை சட்டம் பண்ணாமல் இருக்கிறீங்களே, அவன் செய்யற அக்கிரமம்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான். அப்ப சாமி சொன்னாரு, தெரியும், அவன் செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா பேசாம இருக்கிறீங்க? ஆமா. ஏன்னு, அவன் தான் மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியை சொல்லி அன்னன்னைக்கு நீங்க பாவம் பண்ணி என்கிட்ட வாங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி செய்ய முடியும்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சைவன் சிவபெருமானத்தை எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மகிட்டே இருக்கு பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு என்னவோ கிறிஸ்டியன்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்டையும் பாவ மன்னிப்பு இருக்கு. அந்த பாவ மன்னிப்புக்காக செய்கிற கிரியை தான் அகமர்ஷனம், மார்ஜனம். அது சிவபுண்ணியம் தீட்சை வரும்போது நான் சொன்னேன். தீட்சை ஏன் பெறணுங்கிறது அது ஒரு காரணம். சிவ தீட்சை இல்லாமல் சிவபெருமான்ற மன்னிப்பே கேட்க முடியாது. அதுலேயும் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாங்க.
அது ஒரு பெரிய கான்செப்ட். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா அப்படி கேட்குறாங்க சில பேர். என்னையா நீ தான் எல்லாம் நல்வினைக்கு தகுந்தால இன்பத்துன்பம் வருது அப்படின்னா இப்போ கடவுள் எதுக்குங்கிறான். நல்வினைக்கு தகுந்த இன்பம் வருது, தீவினைக்கு தேவை வருது, அவ்வளோதானே. பெரிய கடவுள் எதுக்கு கும்பிடணும்? நல்ல கேள்வி தானே. சத்திரத்து சாப்பாட்டுக்கு சேஷையர் ரெக்கமெண்டேஷன் வேணுமான்னு கேட்டான். சாப்பாடு போட்டு சத்திரத்தில் அதில் அப்பொழுது அவர் சொன்னார், அந்த தீவிர சமானுடைய கான்செப்ட் அதுதான் சொன்னார். தெரியும், அது அதனால தான் அகமர்ஷனம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். யாரு? சிவபாதையர் அதுதான் பண்ணார். இல்லை, ஞானசம்பந்தர் அவர் அழும்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதையர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? சேக்கலார் என்ன சொன்னார்? குளிச்சுட்டு இருக்காருன்னா சொன்னார். நீராடி முடிச்சிட்டாரு. நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் ஆறாத காதலினால் அகமருடம் பணிய அகமர்ஷனம் செய்து கொண்டிருந்தார். மார்ஜனம், அகமர்ஷனம் நம்மகிட்ட. அதாவது உண்மையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை விட நம்ம பாவ மன்னிப்பு தான் வெரி சிம்பிளிஃபைட். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் என்ன, அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் சொல்றேன். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா? அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த சிவகாசிங்கிற ஊருக்கு நான் பேச போயிருந்தேன். அது ஒரு அம்மன் கோயில். அம்மன் கோயில் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு. நேர ஏற்றால சர்ச்சு, இங்க அம்மன் கோயில் இல்லையா. அந்த கோயிலை நான் பேசணும் இல்லையா. இந்த கோயிலில் பேசுறது அங்கே சர்ச்சுக்கு கேட்கும் இல்லையா. அன்னைக்கு மறுநாள் கிறிஸ்மஸ். அன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி நைட் நான் பேசுகிறோம். அப்போ அந்த கோயில் கமிட்டியாரெலாம் என்ன சொன்னாங்க, சார் இங்கே கிறிஸ்டியன்ஸ் படாத பாடுபடுத்துகிறான், அதனால நீங்கள் என்ன பேசணும் தெரியுமா, நம்மக்கிட்ட பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா? இல்லை, நம்மக்கிட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு நீங்கள் பேசுறது அவனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிச்சு விட்டேன். நீங்கள் ஏதாவது கலாட்டா வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தைரியமாக. ஏன்னா அந்த கோயில் ட்ரஸ்டீஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாத்தையும் அடியாள் உண்டு. நீங்கள் அடித்து என்ன வேணாலும் விளாசுங்க இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி பாவ மன்னிப்பை பற்றி பேசினேன். அப்போ தான் அவங்களே சொன்னாங்க, இப்படி பாவ மன்னிப்பு நம்மகிட்ட இருக்கா சார்? நாங்கள் இருக்குது. நாம என்ன பண்றோம்னா, அந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்டை வைத்துக்கொண்டு அவன் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நமக்கு மார்ஜனம், அதாவது எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தூல தேகத்தினால் செய்த பாவங்கள் 2 விதமா கேட்டா போதும் சிவபெருமான்ட்ட. அது அனுஷ்டானத்தில் அதுக்கு பேர் மார்ஜனம், அகமர்ஷனம்னு பேர். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி சொன்னாதான் வௌஷட்டுங்கிற மந்திரம். அப்பதான் வௌஷட். ஒரு மந்திரம் என்பது 7 கோடிகளை உடைய ஒரு மந்திரத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரணவம் இருக்கணும், பீஜம் இருக்கணும், அப்புறம் மந்திரம் இருக்கணும், அப்புறம் கோடி இருக்கணும். அந்த 7 கோடிகள் தான் மந்திரம். அது வௌஷட் அப்படிங்கிற மந்திரம். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அது கிரிகளை பற்றி பேசும்போது விளக்கமாக சொன்னேன். இப்போ ஏன்னா ஒன்று சொன்னோம்னா அந்த 30 சங்காரம் விட்டு போயிடும். அப்போ சொன்னார், எனக்கு நல்லா தெரியும், அவன் தினந்தோறும் அவன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பண்ணுறான், மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையினால தினந்தோறும் அன்னன்னைக்கு அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறான், என்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிடுறான். அப்புறம் நான் எப்படி தலையிட முடியும்? அப்படியா? அப்போ இனிமேல் எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? நாங்கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா? வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார், சிரிச்சுக்கிட்டே, அப்போ ஒரு சிரிப்பு தான். சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை செய்யினார், செஞ்சா ஐ கேன் இன்டர்ஃபியர்னார். அவன் சிவபூஜை செய்வதை கைவிடும்படியாக பண்ணு. ஆமா,
அப்படி அட்வைஸ் பண்றது கூடாது இல்லைன்னா கூடாதுன்னா என்ன பண்றாருன்னா அந்த தவறுக்கு ஒரு வழி வேணுமே, தன்னுடைய லாவையும் மீறக்கூடாது. அதை என்ன சொல்றாருன்னா அங்க சிக்கல் என்ன வருதுன்னா அவருக்கு 2 ரோல் வந்துடுது. ஏன்னா அவரை தண்டனை கொடுத்தால் சிவாகமத்திலே இவர் சொன்னது தப்பாயிரும் இல்லையா? அப்ப லா மேக்கர் has now become a law breaker. லா மேக்கர் அதுதானே திருவிளையாடுங்கிறோம். எங்கேயெல்லாம் அப்படி அந்த லூப் ஹோலை காட்டுறாரா அப்ப அப்பொழுது அதற்காக தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த ஒரு பெரிய கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டா அந்த கமிட்டிக்கு யார் தலைமை தாங்கிறா? திருமால் தான் தலைமை தாங்கிறார். அந்த திருமால் தலைமை தாங்கி அப்பொழுதுதான் என்ன வருது, பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்களை அப்பொழுதுதான் விதைக்கிறார். ஆகவேதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவன் யார் என்றால் ஆதிபுத்தன். அந்த ஆதிபுத்தன் யார் என்றால் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன். அவர் தான் தோற்றுவிக்கிறார். ஏன்னா எப்பயுமே இந்த லூப் ஹோல்ல போறது அவர் மாதிரி யாராலும் முடியாது. கீதையில பூரா அப்படிதான், இதுல மகாபாரதத்துல பூரா பாத்தீங்கன்னா லூப் ஹோலா தானே கண்டுபிடிக்கிறாரு எல்லாம். அப்படி ஒரு பெரிய பிரச்சாரம். அதனாலதான் என்னன்னு கேட்டா இப்ப இன்னொன்னு கவனிக்கணும். இப்ப பாருங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். நான் இப்படிதான் வருது. என்னுடைய முழு விவரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் 99 பாடல்கள்னால நம்ம வாதூரடிகள் புராணத்துல இந்த கதை வருது. அந்த இடத்த நீங்க எதை படிச்சாலும் படிக்காட்டணும் அந்த வாதூரடிகள் புராணத்துல வரக்கூடிய பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் இருக்கே, அந்த கடவுள் மாமனியுடைய விளக்கத்துக்கு மட்டுவில் மாக்கா வேர்பிள்ளை எழுதின விளக்கத்தை நீங்க கட்டாயம் படிக்கணும். அந்த இடத்துல தான் பௌத்த சமயத்தினுடைய கொள்கை என்னங்கிறத அடிச்சு பிச்சு உதறுவார். உண்மையிலேயே அதை படிச்சிங்கன்னா பௌத்த சமயம்னா என்ன நமக்கு அப்பதான் புரியும். மாக்கா வேர்பிள்ளை அப்பதான் அவருடைய கல்வி அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் இதெல்லாம். ஜியு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட போகிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிந்தவுடன், ஏன்னா அவங்க ஆக்ஸ்போர்ட்ல இவரை மிஷனரியா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப முடிவு பண்ண உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொல்றாரு. என்ன சென்றால் இந்தியாவில் தோன்றிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்கள் பற்றிய நூல் அப்பொழுது அவருக்கு என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஹீப்ரு லாட்டின் அதெல்லாம் தெரியும், ஆனால் தமிழ் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனால் என்ன பண்ணாரா, இந்த இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவங்களை பற்றி என்னென்ன புத்தகம் இருக்கோ ஆக்ஸ்போர்டில் அவ்வளோத்தையும் படித்து முடிச்சேங்கிற சொல்றார் போப். அதுல பௌத்த சமயம் பற்றி 6 ஆங்கில அறிஞர்கள் எழுதிய நூல்களை நான் படித்தேன். சொல்ல அவங்க ஆதரு பேர்லாம் கொடுக்குறாரு அவ்வளோ. அதுல ஒரு நூல் என்ன, ஆர்ச் பிஷப் ஆஃப் சிலான். அப்போ ஆர்ச் பிஷப் ஒருத்தன் இருக்கான் சிலான்ல, அவனும் புத்தி சிதப்படி எழுதியிருக்கிறானா, அந்த நூலையும் படிச்சேன்னு எழுதுறாரு. எல்லாம் இங்கிலீஷில் படிச்சேங்கிறார். படித்து முடித்து விட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து தமிழ் படித்து சம்ஸ்கிருதம் படித்து சைவ சித்தாந்தம் படித்து வாதவருடைய கடவுள் மாமுனிவருடைய நூலை படிக்கும் பொழுது அந்த கடவுள் மாமுனிவருடைய விளக்கத்தை நான் தெரிந்த பிறகுதான் பௌத்த சமயம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் எழுதிய அத்தனை பேரும் they were misrepresented. அந்த ஆங்கில அறிஞர்கள் புத்திசத்தை பற்றி எழுதினதெல்லாம் அவ்வளவு தவறு அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியமான செய்தி பாருங்க. அப்ப அவரையே தேத்தி ஆகினால அந்த அப்பொழுது அந்த புத்த மத பிரச்சாரம் நடக்கிறது. நடந்தவொன்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஒரு பெரிய பீரங்கி. எப்பயுமே இந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பொய்யை பல நாள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையாயிரும். அது போல சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 3 பேர் மட்டும், அந்த 3 கோட்டைகள் இருக்குல்லையே அசுரர்கள், அந்த அசுரருடைய தலைவன் இருக்கிறானே அவனுடைய பேரு தான் இந்திராக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. அது குறிச்சிருந்த பேர்.
இந்திராக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. அது அசுர தலைவர்களுடைய பெயர். அப்போ அசுர தலைவர்களும் மாறினாங்க, புத்திசத்தை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்களே, அவருடைய சிட்டிசன்ஸ் எல்லாரும் சிவ பூஜையை கைவிட்டு பௌத்த சமயமே தழுவினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 பேர் மட்டும் அவர்கள் சிவ பூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரஜைகள், தேவர் ஒன்லி சிட்டிசன், நாட் த கிங்ஸ். அவங்க பேர் தான் சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. அது எப்படி எல்லாம் சுகுணாலி அப்படி வருது? அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? சூங்கிறது பொதுவாக கேட்கல, அது காரணம் அதில் வரல. ஆனால் அவர்கள் ஒரு பிரதேஷ் இல்லை, தேனாட் பிரதேஷ். சில வீட்டில் அப்படி வைக்கிறாங்க, ஒன்று போல பேர் வரணும் இருக்கா. அப்பொழுது இந்த 3 பேரும் அவர்கள் சிவ பூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினால தான் என்ன பண்ணார், அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த 3 ஒய்ந்தார்கள். கோட்டை தீப்பிடிச்சி எரியுது, அசுர தலைவர்கள் அழிந்தார்கள். ஆனால் இந்த 3 உயிர்ந்தார்கள். அதை அருமையா சொல்றார். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. திருவாசல வரக்கூடிய திருவுந்தியார் இருக்கு பாருங்க. திருவுந்தியாரில் அந்த முப்புறம் எரித்த செய்திகளை ஒரு 4 கண்ணீரிலே சொல்லுகிறார். அதை அந்த காஞ்சி புராணத்தை சிவஞான முனிவர் சொல்லுகின்ற அந்த வரலாற்றை படித்த பிறகுதான் அதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு புரியும். அது சொன்னார், உய்ய வல்லார். இவன் சிவபெருமான் பாருங்க எரிக்கிறான், ஆனா 3 பேர் மட்டும் விட்டுட்டு எல்லாம் எரியுது. அப்ப இவன் எப்படிப்பட்டவன்? எய்ய வல்லான். ஆனா ஊரே தீப்பிடிச்சி எரியும், 3 பேர் தப்பிச்சாங்களே, அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த வார்த்தை எப்படி போட்டாங்க? உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அப்ப அந்த 3 ஏன் உயிர்ந்தார்கள்? தேவாரம் முழுசும் படிங்க, எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? இப்பதான் தெரியுது. இங்க காஞ்சி புராணம் படிச்சாதான் அந்த 3 தேவாரத்துக்கு உயிர் வருது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் பாடுறாங்க, ஒருத்தர் மட்டும் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான். தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தான். இந்த திருவண்ணாமலை பதிகம் பூரா ஒரு நைஸ் வைப்பார். முதல்ல 2 வரியில சிவபெருமானுடைய பெருமை, ஞானசம்பந்தருடைய ஒரு மெத்தட். 4 வரி இருக்கு. 4 வரியில முதல் 2 வரி சிவபெருமானுடைய பெருமை. அடுத்த 2 வரி என்ன தெரியுமா? அந்த திருவண்ணாமலையுடைய இயற்கை காட்சி. தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சார. ஆமான்னா காட்டு பசுன்னு அர்த்தம். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரம். இந்த காட்டு பசு வந்து குத்தி கொன்று மானை பார்த்தான். ஆனா அங்க எப்படி இருந்ததுதான்? காட்டு பசுவும் மானும் விளையாடி கொண்டிருந்ததுதான். ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அது அப்படி இது மாதிரி எத்தனை இடங்கள் படம். அந்த மூவர்கள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார்கள், அந்த மூவருக்கு வந்து என்ன பண்ணார் என்றால், அது எங்கே வருதுன்னு கேட்டால் எல்லாம் தேவாரம் மேற்கொள்ளுது. புராணங்களையும் தேவாரத்தையும் படித்தாதான் தேவாரத்துக்கு உயிர் வருது. அது எங்கே சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? திருப்புன்கூர் பதிகத்தில் சொல்றார். மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவர் இருவர் நின் வாயிற்காவலராக.
சிலர் இப்போ தெரியுதா? அந்த சுதன்மன் சுசீலன் இருக்கிறாங்களே, அந்த சுதன்மனும் சுசீலனும் தான் எப்படி இருக்கிறார்கள்? இந்த சிவபெருமானுடைய வாயிற்காப்பாளராக. அது ஒரு பதம். அந்த பதத்தில் இப்போ இருக்கிறவங்க. அதனால அசுரர்கள் என்று காட்டுவதற்காக தான் அவர்களை பெரிய உருவமாக போட்டு, அசுரன்னா அசுர பல் இப்படி இருக்கும், பெரிய மீசை. அது சில கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளோதான் இருக்கும், இவங்க அவ்வளோ உயரம் இருப்பாங்க. ஏன்னா அசுரர்களை காட்டுவதற்காக. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் வாயில் காப்பாளராக. திரு அணுக்கன் திருவாயில்னு பேர். அந்த திரு அணுக்கன் திருவாயில் 2 பேர் நிற்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஒருவர் இடது காலை ஊண்டி இருப்பார், இன்னொருத்தர் வலது காலை ஊண்டி இருப்பார். அவருடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒருவர் எப்படி காட்டுவார்? இப்படி காட்டுவார், இப்படி இருக்கும் ஒருவருடைய கையை பார்த்தீங்கன்னா. இன்னொருவர் கை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அவங்களும் பால துவாரகரும் அவங்களும் அந்த துவார பாலகர் என்ற பதம் இருக்கு. அந்த பதம் தான் சண்டி முண்டி. அந்த சண்டி முண்டிங்கிற பதத்துல இப்பொழுது இருக்கிறவர்கள் இந்த சுதன்மனும் சுசீலன். எப்படி சண்டி என்பது ஒரு பதம், அதுல சண்டேச நாயனார் இப்ப இருக்க. அந்த 3வது வரக்கூடிய சுதன்மன் சுசீலன் சுபுத்தி இருக்கான் இல்லையா, அந்த சுபுத்தி தான் குடமுடா நந்தியாக வருகிறார். அந்த குடமுடா நந்தியாக இருந்து சில காலம் இருந்து அப்புறம்தான் அவரைத்தான் மறுபடியும் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார் சிவன். குடமுடா நந்தியா, அதாவது திரிபுரம் எரித்த காலத்தில் அவர் அந்த 3வரில் ஒருவராக இருந்தவர். அதுக்கப்புறம் இவங்க நேர வந்துட்டாங்க துவாரபாலகர்களாக. அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு? ஒரு பதத்தை கொடுக்குறார். கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறார்? ஆகவே அவருடைய அவதார நோக்கம் எப்படின்னு கேட்டால் அருமையாக சொல்லுவார். அதை திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறார். மாணிக்கவாசகர் எதற்காக அவதாரம் செய்தாருங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இந்த புத்த சமயமாகிய இருளை முதல்ல உண்டாக்குனது யார் தெரியுமா? மாயன் திருமால். வாதவெளி புராணத்தை சொல்றார். எப்படி சொல்றார்? ஆயவளம் பதியதனில் அமாத்தியரில் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க மாயனிடும் புத்த இருள் மறைந்து ஓட சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அப்ப புத்த இருள் யாருனால வந்தது? மாயனிடும் புத்த இருள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சார் நம்ம இப்படி கதை சொல்றோம், வைணவன் ஒத்துக்கிடுவானான்னு ரொம்ப நாள மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஒரு நாள் இது நிவர்த்தியாச்சு. ஏன்னா கந்தவன் ஐயாட்ட முதலே சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம். எனக்கு ரொம்ப நாளா என்னடா நம்முடைய புராணங்கள் இப்படி சொல்லியிருக்கே, இது உண்மையா இருக்குமா, வைணவன் இதை ஒத்துக்கொள்வானா என்று எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு நாள் இதுக்கு விட கிடைச்சது. எப்போ கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அயோத்திக்கு சென்றிருந்தேன். அயோத்தியில தான் அந்த ராமருடைய கோயில் இருக்கிறது, தங்க கோயில். இன்னைக்கு பெரிய இந்தியாவிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அயோத்தி. அது ராமனுடைய அவதார ஸ்தலம் அயோத்தி. அது சரையு நதி போது சரையு நதியில தான் அவருடைய மரணம் நடந்தது. அவர் ராமருடைய மரணமும் அங்கதான். அப்பொழுது அந்த ராமர் கோயில் இருக்கு பாருங்க, அவனை தங்கத்தினால கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில்ல 21 உபாவதாரங்கள், திருமாலுடைய மகாவதாரங்கள் 10, திருமாலுடைய உபாவதாரங்கள் 21. அந்த 21 உபாவதாரங்கள்ல புத்தாவதாரம் இருக்கு. அதை மறுக்கல அவங்களும். இது பெரிய எவ்வளவு விஷயம் பாருங்க. நான் போய் அந்த அயோத்தியில ராமர் கோயிலேயே அதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும். ஹிந்தியில் எழுதி போட்டிருந்தான். அப்போடைய உபவதாரங்கள் 21 உபவதாரங்கள்ல என்ன வருது? புத்தாவதாரமும் வருது. அப்ப என்ன தெரியுது? அவங்களுக்கு அந்த கான்செப்ட் உடன்பாடு. புத்தாவதாரம் எடுத்தாருங்கிற கருத்து வேற்றுமை இல்லை. அவன் நோக்கம் வேணா வேற ஏதாவது சொல்லலாம், அது வேற விஷயம். அதனாலதான் சிவஞான சித்தியால ஒரு பிடிச்சார். இந்த இடத்துல சிவஞான சித்தியால என்ன பண்ணாரு? அந்த அந்த பாஞ்சராத்திரிய கொள்ளையை மறுக்கும் போது ஒண்ணு கேட்டார். கீதை பிரமாணம் இல்லை. சைவர்களுக்கு கீதையினுடைய நோக்கம் என்ன? அது ஞான நூல் அன்று, அவ்வளவுதான். கீதையை சொன்னது தப்பானா இல்லை, கீதையை சொன்னது சரிதான். ஏன்னா எல்லாமே சிவபெருமான் நினைக்கிறத இவர் மூலமா சாதிக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும் எப்பொழுதுமே. சிவபெருமானுடைய எண்ணத்துக்கு மாறாக ஒன்று நடக்குமா? நடக்க முடியாது. நடந்தா எப்படி கடவுளாக முடியும்?
அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்டால் அந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுக்காகவே சிவோகம் பாவனையில் அவர் என்ன செய்கிறாரு, சாமி ஒரு கேள்வி தான் கேட்குறார் இந்த இடத்துல கீதையை பற்றி. ஏன்னா கேட்குறாங்க பேர், கீதை நமக்கு உடன்பாடா இல்லையா? நிறைய போனீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கணைகள். எல்லாரும் கீதை தான் பெருசுன்னு எழுதிட்டு இருக்கான் சார், நீங்கள் என்னென்னா கீதையை பற்றி ஒன்றுமே வரல, நம்முடைய சமய நூலில் எங்கேயா கீதையை பற்றி வருதா? அப்போ கீதை நமக்கு அத்தாரிட்டியா இல்லையான்னு கேட்குறான். ஆனால் நம்ம சைவர்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கீதை அத்தாரிட்டியில் ஏன் தெரியுமா, அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குங்கிறான். அப்படி இல்லை, கீதை சம்ஸ்கிருதத்தில் இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்படி பார்த்தால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது, ஆகமம் போகிறான். அப்போ ஒத்துக்காதானே, எல்லாம் தான் ஒத்துக்கூடாதே, அப்புறம் அதை மட்டும் ஏன் ஒத்துக்கிற? கேள்விக்கு பதில் அப்படி சொன்னால் என்ன சிக்கல் வருது? அதை ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நான் அப்புறம் விளக்கிறேன். அது இன்னைக்கு இல்லை. ஏன்னா கீதை நமக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது கீதையிலேருந்தே வசனத்தை காட்டி நான் சொல்ல போகிறேன். ஒரு பெரிய விஷயம். அப்போ கீதை என்ன கேட்டால், அவருக்கு என்ன கேட்டார், ஒரு கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அந்த கிராசிங் பவருங்கிறது அதுதான் ஒரு பெரிய ஒரு அறிஞனுடைய கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அவர் கேட்குறாரு, கீதை பிரமாணம் இல்லைங்கிறதுக்கு சிவஞான சித்தியாரில் சொல்றார் பதில், பரபக்கத்தில் வருது. மகாவிஷ்ணு சொன்னதாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன அவர் கேட்குறார் கேள்வி. கீதை உடன்பாடு இல்லை நான் சொல்கிறேன். அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லி உன் வாயிலிருந்தே வந்துடும்னார். மகாவிஷ்ணு செய்ததாக எத்தனை நூல்களை நீ வைத்து கொண்டிருக்கிறாய்? மொத்தம் 3 நூல் இருக்கு. அவனுக்கு அருளி செய்ததாக கீதை ஒன்று இருக்குது. அந்த புத்தாவதாரத்தில் அவன் செய்த புத்த மத கொள்கை அதுவும் நூலாக இருக்குது, அவனே வச்சிருக்கான். இன்னொன்று, அந்த கிருஷ்ணனுடைய மகன் இந்திரதூமன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக கூர்ம புராணத்தை சொல்கிறான், அதுவும் கிருஷ்ணன் சொன்னதாக தான் இருக்கு, அவனும் மறுக்கல அதை. ஒரு நாள் இப்போ கீதை அர்ஜுனனுக்கு சொன்னது, ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய ஓன் சன் இந்திரதூமன் ருக்மணிகிட்ட பிறந்தவன், அவனுக்காக ஒன்று சொன்னார். ஒரு நாள் அவருடைய சன்னை என்ன கேட்குறாரு, கிருஷ்ணனுடைய ஓன் சன் கேட்குறாரு, அப்பா நீங்கள் கூர்மாவதாரம் ஒன்று எடுத்தீங்களாமே, ஆமை வடிவிலே இந்த உலகத்தை காத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது கூர்மாவதாரம்னு. ஐ கான் இமேஜின் ஹவு இட் வுட் பி. கூர்மாவதாரம்னா என்ன, எப்படி இருக்கணும்? ஆமை வடிவு எடுத்து உலகத்தை காத்தீங்கன்னா அதை என்னால் இமேஜினே பண்ண முடியல. கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட் கேட்குறான். கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட்? காவி சாட் பாப்பா. இதே பைபிளுக்கு சமானமா சொல்றாங்களே, அதுதான் இது அறியாமை. நம்ம பார்வதி பதை இங்க நீங்க ஆமா கண்டு நம்ம பார்வதி பதை. அவை அந்த கீதையினுடைய ஒரு செய்தியை சிந்தித்து கொண்டு வந்தோம். அந்த இந்திரதூமன் கேட்டான். அப்பொழுது இவர் என்ன செய்தார் என்றால், இந்த கூர்மாவதாரம் எப்படி இருந்தது என்று தன்னுடைய மகனுக்கு காட்டினார். எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார். அது விஸ்வரூப யோகங்கிறது முக்கியமான ஒரு பகவத்கீதை ஒரு சாப்டர். அதே போல அந்த கூர்மாவதாரம் எடுத்து தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அதுக்கு பேர் தான் கூர்ம புராணம் என்று பெயர். இப்போ சைவம் என்ன கேட்கிறது என்று கேட்டால், அவன் உபதேசம் இந்திரதூமனுக்கு பண்ணியிருக்கிறான், அர்ஜுனனுக்கு பண்ணியிருக்கிறான், திரிபுரத்து அசுரர்களுக்கு பண்ணியிருக்கிறான். இந்த 3 நூல்களையும் நீ பிரமாணமாக கொள்ளாமல் ஏன் பகவத்கீதையை மட்டும் பிரமாணமாக கொள்ளுகிறாய்? என்ன கேள்வி பார்த்தீங்க? நமக்கு இதுதான் ஸ்காலர்ஸ் கொஸ்டின் இருக்கு. பகவத்கீதை பிரமாணம் இல்லை என்பதற்கு என்ன அருமையான கேள்வி. கிருஷ்ணன் செய்ததாக நீயே 3 நூல் சொல்ற. அந்த 3 நூல்களிலே 2ஐ விட்டு 1ஐ மட்டும் ஏன் பிரமாணமாக கொண்டாய்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா கீதை நமக்கு பிரமாணம் இல்லைன்னு ஓமாயிலிருந்தே வந்துடும். ஆகவே கீதைக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் கொள்கை அளவிலே, ஏன்னா அங்கே சொல்லப்படுவது என்னன்னு கேட்டால், அது கீதை இட் ரிக்வயர்ட் ஃபார் தி அக்கேஷன். அப்பொழுது இந்த போர் நிகழ வேண்டும், பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும். இன்னொரு விஷயம், அங்கே ஒரு அருமையான கேள்வி,
கேட்பவன் அர்ஜுனன், சொல்லுகின்றவன் கிருஷ்ணன். இல்லை, இப்போ உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா அர்ஜுனனுக்கு வழங்காதது எனக்கு விளங்கிவிடும்? யாராவது சொல்ல முடியுமா? கீதையை இன்னைக்கு பிரபுபாதா அருமையான விளக்கம், இது நான் பாராட்டு. அவருடைய ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ், அந்த சான்ஸ்கிரிட்டை பிரித்து பதம் பண்ணுறது, கீதா ஆக்டி அசிட்டிஸ். அதுவே எங்கள் தமிழில் சித்பவானந்தா. நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், கட்டாயமாக சித்பவானந்தாவுடைய உரையை படிங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால், நீ சான்ஸ்கிரிட்டோட அடிப்படை உனக்கு தெரியும், லாங்குவேஜை புரிஞ்சுக்கலாம், எப்படி பதச்சேதம் பண்ணணும் என்னங்கிறது. அது அந்த அளவுக்கு பயனுள்ளது தான். அதே போல் பிரபுபாதாவும் பிரமாதமாக தான் இருக்குது. நல்லா அருமையாக நான் சில சாப்டர்ஸ்லாம் படித்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அது வேறு விஷயம். ஆனால் அங்கே சொல்லப்படுகின்ற கருத்து இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் இப்போ உலகத்தில் இப்போ கீதைக்கு தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் அதிகமான வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கீதை தான். நம்ம யாரும் மறுக்க முடியாது இல்லையா. இந்திய நாட்டில் இதனுடைய நூல்களிலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாகன்னு சொல்லலாம், பைபிளுக்கு அடுத்தபடியாக வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கீதை தான். அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு தாகூரும் காந்தியும் ஒரு காரணமா இருக்குமா? அது அவங்க 2 பேரும் தான் இதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதனால மற்ற வேற்று நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னு கேட்டால், அந்த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ், அதான் ஒரு காரணம். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வேதாந்த நூல்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற அளவுக்கு சித்தாந்த நூல்கள் இல்லை. we have neglected the medium of Sanskrit, English. 2 காரணம். இதில் சைவ சித்தாந்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் போகல, அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இல்லை. தமிழ்நாட்டை விட்டு வெளியே போச்சா சைவ சித்தாந்தம்? போகல. ஏன்? we have neglected Sanskrit, that is the reason it has gone out of Tamil Nadu. We have neglected English, otherwise it has not become so popular all over the world. That is the reason. கொள்கையில தப்பு இல்லை. We neglected those languages because we had a beautiful language. Tamil இருக்கு, பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஆனால் நீ எல்லாரையும் நீங்க தமிழ் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் நீங்க தமிழை படித்து விட்டால் தான் சைவ சித்தாந்தம் புரியும் அப்படின்னு சொன்னா என்னைக்கு படிக்க போறான் அவன்? படிக்க முடியுமா? Even the big scholars like Radhakrishnan and them, they didn't devote enough on Saiva Siddhanta. பண்ணல. அவரே எழுதுவார், the little known philosophy இந்தியான்னு எழுதுவார். ராதாகிருஷ்ணன் சொல்றார், the little known philosophy அப்படின்னு எழுதுவார். So they had some motive, I don't know, you know. அது ஒரு குட்டி கதை இருக்கு. அது K.M. பாலசுப்ரமணியம் பேசும்போது இவர் வைஸ் சான்சலர் இருந்தார். அதாவது பெனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு he was a வைஸ் சான்சலர் when Dr. K.M. பாலசுப்ரமணியம் delivered the lectures. ரொம்ப அருமையான சமீப காலத்தில் வாழ்ந்த, அது இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டுகின்ற அறிஞர் K.M. பாலசுப்ரமணியம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னு கேட்டால் பரம நாஸ்திகனாக இருந்து சைவ சித்தாந்தத்துக்கு வந்தவர் K.M. பாலசுப்ரமணியம். அட்வொகேட் பை ப்ரொஃபஷன். கண்ணதாசன் வந்தால் கூட கண்ணதாசன் அந்த அந்த தத்துவங்கள் எல்லாம் சரியாக பிடிக்கல. சும்மா அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஏதோ சும்மா ஒரு பரவலாக ஒரு காமன் மேனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கே ஒழிய காமன் ஒரு ஸ்காலரை சாட்டிஸ்ஃபை கண்ணதாசன் will not satisfy a scholar. It will satisfy only a common man. இந்த நூல் பயிற்சியே இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ரசிக்கும். இந்த லியோனி மாதிரி, லியோனி பேசினா ரசிக்கல. ஏன் லியோனி பேச்சை கேட்க நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சினிமா பார்த்தா தெரியும். லியோனி சினிமா படத்தை நான் கோட் பண்றேன், சைவ சித்தாந்த கருத்து கோட் பண்றேன். கிறிஸ்டியன் தானே அவர் கோட் பண்ண மாட்டேன் தானே. அவர் அது சமயத்துக்கு வர வேண்டாம், அதாவது தமிழ் ரிலிஜனுக்கு வராமையும் பேசலாம் இல்லையா, அப்படியும் பேசலாம் இல்லையா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, எத்தனையோ விளக்கங்கள் எத்தனையோ மொழியில கீதைக்கு வந்திருக்கு. ஆனால் யாராவது ஒருத்தர் அர்ஜுனனுக்கு வழங்காதது எனக்கு வழங்கியிருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கீதையை நேரடியாக கேட்டான் அவன் தானே, பிரபுபாதா கேட்கலையே, அவர் குறை சொல்லல. அந்த கிருஷ்ணன் கீதையை உபதேசம் செய்யும் பொழுது நேரடியாக கேட்டவன் யாரு? அர்ஜுனன். இன்னொருத்தர் இதுல கேட்கிறான். ஏன்னா அவர் திருதராஷனுக்கு அவன் என்ன பண்றான், அவன் சஞ்சயன் அப்படியே நடந்ததை அப்படியே சொல்றான், கமெண்ட்ரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான். அவனும் கேட்குறேன்,
ஆனாலும் அர்ஜுனன் நேரடியாக கேட்குறான், அந்த பாடி லாங்குவேஜோட அவன் தானே கேட்குறான். அவருக்கு வந்து மெசேஜ் போயிருக்கலாம், பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காது. புது சொல் பாடி லாங்குவேஜ். தெய்வங்களுக்கும் பாடி லாங்குவேஜ் இருக்கா? இருக்குல்ல, உருவத்திலான காட்சி கொடுக்குறாங்க. உருவம் இல்லைன்னா ரைட்டு, பாடி வந்துருச்சு இல்லை. அது என்ன இதுல வந்து எழுத்துல வந்து கேள்வி சரியா வந்து ஆமாம், அது எல்லாம் அது இன்னொன்று அதுக்கு நல்ல காரணம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோத்துமே வியாசர் யோக சக்தியில் பார்க்குறாரு. அவரும் கேட்குறாரு. ஆமாம், அப்படிதானே வருது. இந்த கீதையை வந்து இவர் நேரடியாக கேட்குறாரு, சஞ்சயன் வந்து இன்டர்பிரட் பண்ணுறான் அவருக்கு, யாருக்கு, திருதராஷ்டனுக்கு. அது ஒரு பக்கம் நடக்குது. வியாசர் என்ன பண்ணுறாரு, அப்படியே யோக நிஷ்டையில் அப்படியே பார்க்குறாரு. அப்படி கேட்டுதான் எழுதுறாரு. இதுதானே வருது மகாபாரதம். இதை பற்றி பேச இப்போ சிம்யானந்தன் சொன்னார், இவ்வளவையும் சொல்றதுக்கு அங்க போர்க்களத்துல டைம் இருக்கே இல்லை. ஆனா இது ஒரு நொடிப்பொழுதில் நடந்திருக்க வேண்டும். இப்போ அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், சின்மயானந்தன் சொன்ன ஞாபகத்துக்கு. இப்போ சின்மயானந்தாவுக்கு வந்து, இப்போ சின்மயானந்தாவையும் கிருபானந்த வாரியாரையும் கம்பேர் பண்ணால் வாரியாருக்கு எந்த வகையிலும் இணையாக முடியாது. ஆனால் சின்மயானந்தாவுக்கு வந்த புகழ் வாரியாருக்கு வரல. என்ன காரணம்? இங்கிலீஷ் தானே, த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ். அதனால என்னது, அரபு நாட்டில் கூட பேசினார். அதாவது ஒரு பெரிய இதுன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் முஸ்லீம் கண்ட்ரீஸில் கூட அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தான். யாருக்குமே கிடைக்காது, இவர் கிடைச்சது. இஸ்லாமிக் கண்ட்ரியில் பேச விடுவானா, அங்கேயே போய் பேசிட்டு வந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு சின்மயானந்தாவுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்டிங் நிறுவனம். அது பெரிய விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் வி கேனாட் நெக்லெக்ட் த மீடியம். அது சான்ஸ்கிரிட் மீடியத்தை நெக்லெக்ட் பண்ணதுனால தான் சைவ சித்தாந்தம் மிக உயர்ந்த தத்துவம். ஆனால் அது மெட்ராஸுக்கு வெளியில் தெரியாது யாருக்குமே. யாரு? சின்மயானந்தன் தமிழ் இல்லை, நார்த் இந்தியன். நான் பேச்செல்லாம் கேட்டுருக்கேன். ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் அதோட கேட்டீங்கன்னா, ரிசைட்டேஷனுக்கு ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் வச்சுருப்பார். அந்த கீதையை சொல்லும்போது, உபநிஷத்து சொல்லும்போது, அந்த அதை போன அப்படியே அந்த ஆக்சென்ட்டோட சொல்கிறதுக்குன்னு ஒரு லேடி குரூப் வச்சுருந்தாங்க. அப்படியே ரிசைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அர்த்தம் புரியலனா கூட நீங்கள் கேட்டு அப்படியே மயங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு செட் ஆஃப் லேடிஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். அந்த ரிசைட்டேஷன் அப்படி இனிமையாக இருக்கும். அது ஒரு காரணம். அவர் நிறைய பண்ணியிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம்னா, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, வாரியார் அந்த அமைப்புக்கு போகல. ஆனால் வாரியாருடைய சர்வீஸ் வேறு. ஏன்னா நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார். சிவபுண்ணியம் நிறைய தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சின்மயானந்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் சின்மயா ஸ்கூல், சின்மயா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்படுத்திட்டார். இன்றைக்கி அநேகமாக அவருடைய ஹைஸ்கூல் காலேஜ் இல்லாத ஸ்டேட்டே கிடையாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஷனை உண்டாக்கிட்டார். அது ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள். அதாவது இறைவன் வந்து யார் யாருக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாரோ அந்த எல்லாம் டூல்ஸ் தானே. யார் டூல்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் லார்ட், அவ்வளோதான். உங்களுக்கு அப்படி அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஒரு மிஷன் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? நோக்கம் உண்டா? அதாவது நோக்கம் சமூகவியல் ஸ்கூல் நிறைவேற்றுறது, சமூகவியல் ஸ்கூல் ஆஃப் தாட். இல்லை, நான் சும்மா. அப்பொழுது ஒரு கேள்வி என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த கீதையை நேரடியாக கேட்ட அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். சிவஞான முனிவர் கேட்கிறார் இந்த கேள்வியை. கீதையை நேரடியாக கேட்டான் அர்ஜுனன். கீதைக்கு அர்ஜுனனுக்கு புரியாதது யாருக்கும் புரிய முடியாது. அப்படி அந்த கீதையை கேட்ட அர்ஜுனன் விஷ்ணு பூஜை பண்ணானா சிவ பூஜை பண்ணானா? கேள்விக்கு பேர் சொல்லு. சிவ பூஜை. வியாச மகாமுனிவரே என்ன சொல்றார், என்ன பண்ணாருன்னு சொல்றதுக்கு, அவன் சிவ பூஜை தான் செய்தான். போச்சு, அவ்வளவுதானே. இப்போ இவ்வளவு நேரம் நீ கீதையை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? கீதையை கேட்டவன் விஷ்ணு பூஜை பண்ணலையே, அவன் சிவ பூஜை செய்தான் என்பதை தான் நம்ம நால்வரும் சொல்றாங்க, வியாசரும் சொல்றார். அது ரைட்டு, அது ரைட்டு. ஆனாலும் இந்த பகவத்கீதைங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். ஏன்னா ஐயிரு பிறப்பினும் அரி அர்ச்சித்தலின், அது தெளிவா சொல்லிடுறேன். அதெல்லாம் சொல்லுவாரு சுவாமி எழுதுறார் மகாபாரதத்துல, அர்ஜுனனுக்கு கீதை நூல் செவி அறிவுறுத்த கண்ணன் உபமன்ய முனிவர்வா சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவோகம் பாவனையை தலைப்பட்டானாதல் அறிக. ஆகவே அவன் சிவோகம் பாவனையிலே நின்றுதான் உபமன்ய மகாவனிடத்தில் சிவதீட்சை பெற்றுக் கொண்டதுனால சிவோகம் பாவனையில் நிற்க முடிஞ்சுது. சிவோகம் பாவனையில் நிற்க போய் அந்த விஸ்வரூபம் யாருடைய ரூபம்? சிவபெருமானுடைய ரூபத்தை தான் காட்டினேன். அதான் நாம சொல்றது. அந்த
விஸ்வரூபம் அவருடைய இது அல்ல. திருமால் இல்லை. இல்லை, கீதையிலே வராதே, சிவான் தானே வருது. நமக்கு இன்னே தான் தெரியும். கீதையிலே அப்படிதான் வருது. நான் காட்டுறேன். வாமன அவதாரம் எடுத்து அது அது வேற காலம். இதான் லேட்டஸ்ட் தானே. கிருஷ்ணாவதாரம் தானே லேட்டஸ்ட். அந்த அதாவது 10ல் ஒன்று நடக்க போகுது கல்கி. இப்போ 8 நடந்திருக்குது, 9வது கிருஷ்ணாவதாரம். அதனால் ஐயர் எல்லா பிறப்பிலையும் சிவபூஜை பண்ணுறாங்க. ஐயரு பிறப்பினும் அரிஅர்ச்சித்தலின் அப்படிதான் வருது. எல்லா பிறவிலையும் சிவபூஜை பண்ணியிருக்கிறான், ஒரு பிறவியில மட்டும் இல்லை. அப்படி இது மாதிரி விளக்கங்களை எல்லாம் நூல்களில் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு அருமையாக விளக்குறாங்க. அதோட கொள்கை அளவில் அது எப்படி வித்தியாசங்கிறது அப்போ கேட்குறாரு. இப்போ எதுக்காக திரிபுரத்து அசுரர்கள் வரும்பொழுது அதுக்காக சொல்ல வரேன். அப்போ என்ன தெரியுது என்று கேட்டால், அந்த புத்தாவதாரத்திலே அதனால தான் மாயனிலும் புத்த இருள் மறைந்து ஓட. இந்த புத்த இருளானது அந்த ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அவனும் பௌத்த இப்போ இது ஃப்ரம் வைஷ்ணவிக் தாட்லேருந்து பார்த்தோம். இப்போ இதே செய்தியை புத்திஸ்டிலேருந்து பார்ப்போம். புத்திஸ்டிலேருந்து பார்ப்போம். அவனும் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த அந்த புத்திசத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய திரிபிடகம் என்ற நூல் இருக்கு, அது அவர் செய்யலையே. அவங்களுடைய கொள்கையின் பிரகாரமே திரிபிடகத்தை அவராக செஞ்சாரு, செய்யலையே. அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரியாக தான் இருக்கு. அப்போ புத்தருக்கு ஞானம் வந்தது, அவனுடைய கொள்கையின் பிரகாரம் ஞானம் வந்தது. அந்த ஞானம் அவருக்கு வந்த ஞானம் என்ன ஞானம்? என்ன அவருக்கு ஞானம் கிடைச்சா அவன் சொல்றான் என்றால், அந்த திரிபிடகம் என்ற நூலிலே சொன்னது உண்மை என்பதை உணர்ந்த, அதுதான் ஞானம். அப்ப அந்த நூல் ஏற்கனவே இருக்குன்னு பெறப்படுதா? ஆகதான் 24வது புத்தன். அவன் இந்த புத்தன் என்ற பெயரை, அதனாலதான் மாணிக்க வாசகர் திருவாசகர் ஒரு நுட்பம் இருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, எத்தனையோ சமயவாதிகளை சொல்லிட்டே வர்றார். அன்னைக்கு சொன்னேன், மீமாஞ்சகரை எப்படி மறுத்தார், மாயாவாதி எப்படி மறுக்கிறார் சொல்லிட்டே வந்தேன். ஆனால் அப்படி மறுக்கும் போதெல்லாம் மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகிறார், அந்த கொள்கை யாருடைய கொள்கைன்னு சொல்ல மாட்டார், பேரை சொல்லலை. ஆனால் திருவாசகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தனை தான் பேரை சொல்லி திட்டினது, புத்தன். புத்தன் முதலாய புல்லறிவிற்பல் சமயம் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கி. புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம். அவரை புல்லறிவு, வள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தை புல்லறிவாண்மை. புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம். ஆனால் அப்படி சொன்னாலும் கூட சைவம் என்ன சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த புத்தன் நரகத்துக்கு போவானான்னா அங்க பாருங்க சைவத்தினுடைய கேத்தாலிசிட்டி. அந்த புத்தன் நரகத்துக்கு போவானா போக மாட்டான், புத்தி தத்துவம் வரைக்கும் அவனுக்கு முத்தி உண்டு. அதனாலதான் புத்தன் பேர். புத்தன் நம்ம ஏன் பேர் வச்சோம்னா, புத்தி தத்துவம் வரைக்கும் அவன் முத்தி உண்டு அவனுக்கு. ஆகவேதான் அவன் புத்தன் பேர். இதெல்லாம் விளக்கிக்கிறான். ஆக அந்த சமயமானது அந்த 24 புத்தர்கள், அது அருமையா அந்த அந்த புத்த சமயத்தை மறுக்கிற கேள்வி பரபக்கத்தில் அப்படி அருமையா கேட்பார். ஒரு கேள்வி, அவருக்கு பேர் கௌதமன், புத்தன் என்று பேர் வச்சது யார்? அதான் புத்தன் என்று பெயர் வைத்தது அவனுடைய கொள்கையின்படி அவன் வேற விளக்கம் சொல்றான். ஆனா நமக்கு என்ன பாயிண்ட்னா, புத்தன்கிற சொல்லாட்சி இந்த புத்தன் பிறப்பதற்கு முன்னாடி அதுதானே பாயிண்ட். இந்த சொல்லாட்சி ஏற்கனவே இப்போ ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்தணும், வேறு வேறு சொற்கள் தான் பயன்படுத்தணும். சில சமயம் என்ன ஆகுது, வேறு சொற்கள் ஏதோ பாப்புலராக இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்போ யோகா, இந்த யோகான்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இங்கிலீஷில் வார்த்தை இல்லையா, இருக்குது. அப்போ ஏன் இந்த இது பாப்புலர் ஆகி போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி அமெரிக்காவில் போட்டாலும் யோகாங்கிறான், இங்கே போட்டாலும் யோகாங்கிறீங்க. அப்போ இஸ்ரேல் இந்த உடம்பை பல்விதமான போஸ்டரில் இந்த உடம்பை வளைச்சி நெளிச்சு பண்ணுறதுக்கு பாருங்க, அது இங்கிலீஷில் வார்த்தை இல்லையா, இருக்கு. கன்டோர்ஷன்கிற வார்த்தை இருக்கு. கன்டோர்ஷன் டிஃப்ரெண்ட் போஸ்டரில் பாடியை பண்ணுறது எல்லாம் ஒன்று தான், ஆசனங்களை தானே. ஆனால் கன்டோர்ஷன்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கு. அப்புறம் இப்போ என்னாச்சு, ஒரு சமயத்தில் ஒரு வார்த்தை பாப்புலர் ஆயிடுது. இப்போ ரெய்கி ஜப்பான் வார்த்தை. அப்போ ரெய்கிக்கு நம்மகிட்ட வார்த்தை இல்லையா, இருக்கு. நியாசம், அதான் நியாசம். இந்த ரெய்கிங்கிற கான்செப்ட் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு.
அதுக்கு நியாசங்கள்னு பேர். எல்லாமே அதெல்லாம் சொல்றாரு, சைவத்துல எல்லாமே இருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் என்ன பண்றான், ஒன்றை மட்டும் காட்டி டெவலப் ஆகிட்டு வந்துடுறான். அவன் சமணர் என்ன பண்ணான், கொல்லாமைங்கிற ஒன்றை ரொம்ப காட்டி வந்துட்டான். ஒருவன் என்ன பண்ணாரு, நம்ம ராமலிங்க சுவாமி என்ன பண்ணாரு, இந்த பசி தீர்ப்பதே ஒரு பெரிய சேவைன்னு சொல்லி பசி, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எடுக்கும். இங்கே போய் பசிப்பினா யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பைசவரம பேர் இருக்கா, அதில் பசிப்பினிங்கிற ஒன்றை வச்சு அவர் வளர்த்துட்டாரு. இப்போ நம்ம வந்து ஏழைக்கு சோழ போட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பசிப்பினிங்கிற ஒரு கான்செப்ட் அவர் என்னவோ பெரிய நிலை கொண்டு போயிருக்குது. அதனால தான் ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா பரவுல இவற்றுள் யாது சமயம் யாது இங்கு என்று ஆராயின் இதுவாகும் அதுவல்லதென்னும் பிணக்கதன்றி நீதியினான் இவை அனைத்தும் ஓரிடத்தே நின்ற சமயம் அது சைவம். சொன்னது யானை கண்ட பொருள் சித்தியாரில் விளக்கிறேன். எல்லாமே நம்மகிட்ட சொல்லாத விஷயம் எது இல்லை. ஆனால் ஒவ்வொன்றும் எந்த அளவில் துணை நிற்கும். பிராணாயாமம் நம்ம சொல்லலையா, நம்ம பிராணாயாமம் சொல்லியிருக்கோமே, நம்ம சொல்லலையா. ஆனால் பிராணாயாமத்தை வைத்துக்கொண்டே ஒருத்தர் டெவலப் பண்ணுறான். அப்படியே ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு அதுவே மெய்யின்னு போயிடுறான். யோகாசனத்திலே several branches. அதுபோல அந்த திரிபுரத்து அசுரர்கள் தான் என்னவாக இருக்கிறார்கள், அந்த வாயில் காப்பாளனாக. அதுக்கு அருமையான அத்தாரிட்டி வந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்புன்கூர் தேவாரம் ரொம்ப அருமையாக சொல்லிடுறார். ஏன்னா நமக்கு வந்து திருமுறைகள் பிரமாணம். ஏன்னா திருமுறைகளை ஓதிக்கொண்டு அவர் சொல்வதை நம்பவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் இருக்குது திருமுறையை ஓதுறதுல? ஒருத்தன் சொன்னால், நான் தினம் எங்கள் அப்பா படத்துக்கு மாலை போடாமல் அவருக்கு தீவாரணை காட்டாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. எல்லாம் செய்வேன், எங்கள் அப்பா தான் எனக்கு கூட பணஞ்சதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். எல்லாம் ஒன்றே ஒன்று, அவர் சொன்னதை மட்டும் நான் கேட்க மாட்டேன். என்ன பிரயோஜனம்? அப்பா படத்துக்கு மாலை போட்டி என்ன பிரயோஜனம், தீவாரணை காட்டி என்ன பிரயோஜனம்? அது போல இன்னைக்கு சைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் 4 பேர் அவங்க சொன்னதை மட்டும் கேட்க மாட்டாங்க. ராமர் பாலம் கட்டினானா இல்லையா, ராமர் இப்போ கட்டினாரா, ராமர் வாழ்ந்தாரா, பாலம் கட்டினாரா இல்லையான்னு மற்றவன் கேட்டுட்டு இருக்கட்டும், நீ கேட்கலாமா? செங்கன்மால் சிலை பிடித்து சேது பந்தனம் செய்து, அப்ப செங்கன்மால் சிலை பிடித்து வில்லை ஏந்தி கொண்டு சேது பந்தனம் செய்து, சேதுனா பாலம், பந்தனம்னா கட்டுறது. After laying a bridge, வில்லை கையிலே பிடித்து கொண்டு ஒரு பாலத்தை அமைத்து கொண்டு போனான். அப்புறம் சொன்ன பிறகு அப்புறம் அவர் கட்டினாரா இல்லையான்னு கலைஞர் சொல்றான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப இன்னொரு கேள்வி, ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு உடன்பாடு இல்லை என்று ஒரு சைவன் சொல்லக்கூடாது. ஏன்? ராமாயண மகாபாரதம் உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அந்த ராமாயண மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸை ஏன் பேசுறாங்க? இப்ப திருமுறைகள்ல புத்த ஜாதக கதைகள்னு இருக்கு. புத்தருடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி ஒரு கதை இருக்கு புத்த மதத்துல. புத்த ஜாதக கதைகள்னு பேர். அந்த புத்த ஜாதக கதைகளில் வரக்கூடிய வரலாறு திருமுறைகளில் பேசுறாங்களா? ஏன்? இட் இஸ் நாட் அன் அத்தாரிட்டி. திருமுறைகளில் 4 பேசிட்டாங்கனாலே என்ன அர்த்தம்? அது உண்மை. சொல்றார் சேதுவை சீர்திருத்தியன் பாரதியாட்ட பாடல். ஆமா, சேதுவை சீர்திருத்தி அமைப்போம். அதை செய்யலாம். அதாவது என்ன பண்றாரு, ஏற்கனவே பாலம் இருக்கு, அதை டெவலப் பண்ணி சீர்திருத்துவோங்கிறாரு. அது முன்னாடியே கட்டியாச்சு இல்லையா? அதாவது ராமன் என்று ஒருவன் வாழ்ந்தானா இல்லையா என்பதை பற்றி 4ஆம் தமிழ் சங்கத்துல 49 புலவர்களும் கூடியிருந்து ஒரு பெரிய தீர்மானமே போட்டிருக்காங்க. செந்தமிழ் செல்வியில வந்துருக்கு. பாண்டித்துரை தேவர் ஏற்படுத்திய. இன்னொன்று பாருங்க, அந்த இப்போ நாவலரை ஆதரித்தவர்கள், விவேகானந்தரை அனுப்பிச்சவங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்ன பேர் தெரியுமா? அவங்க ராமநாதபுரம் ராஜா இருக்காங்க இல்லையா, இந்த ராமநாதபுரம் ராஜா இருக்கான் சமஸ்தானம். இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் வரக்கூடிய மன்னர்களுக்கு தலையாய கடமை என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சாட்சி? ராமர் அமைத்த பாலத்தை இடிக்காமல் பார்க்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய தலையாய கடமை. அதனால அவங்க பேர் சேதுபதின்னு பேர். ஆமா,
ஆமா, சேது. சேதுனாலே பிரிட்ஜ் தானே அர்த்தம். சரி. சேதுனா பிரிட்ஜ், சம்ஸ்கிருதம் ஹிந்தியில. சேதுனா பிரிட்ஜ். பிரிட்ஜ் இருக்கா? இருக்கு, பிரிட்ஜ் இருக்கிறது உண்மை. இல்லை கிடையாது. அவன் கெட்டி. மேப்ல என்ன போட்டிருக்கான்? ஆடம்ஸ் பிரிட்ஜ் தானே போட்டிருக்கான். கப்பல்ல போனா தெரியும். அது பெரிய விஷயம். அதுக்குள்ள நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு விஷயத்த பல வகையில ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப ராமநாதபுரம் சமஸ்தானத்துல அவர்களுக்கு, அதாவது இதுக்காக சொல்றேன்னா, மரபுகள், அரசியல்வாதிகள் சண்டை போடுறது வேற விஷயம். ஆனா இந்த ராமநாதபுரம் சமஸ்தானம் வந்து சைவத்தை வளர்த்த இடம். அந்த ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்களுக்கு பேர் என்ன வந்தாலும் கடைசியில் என்ன வரும்? சேதுபதி. சேதுபதினா என்ன அர்த்தம்? ப்ரொடெக்டர் ஆஃப் த பிரிட்ஜ். அதில் அவங்க ரோடு போட்டிருக்காங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே எல்லாருடைய வாக்களையும் சொன்ன பிறகு அப்புறம் பாறை இருந்துச்சா இல்லையா, அந்த காலகட்டம் வந்து 26வது மகாயுகம். அதாவது இந்த விஷயம் வந்து பாண்டித்துரை தேவருடைய 4ஆம் தமிழ்ச்சங்கத்திலேயே இந்த பிரச்சனை வந்து அப்பொழுது இருந்த 49 புலவர்களும் தமிழிலும் வடமொழியிலும் வல்லவர்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து கடைசியில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. ராமர் வாழ்ந்தது 26வது மகாயுகத்தில் உள்ள கிரேதாயுகம் என்று முடிவு செய்திருக்கிறார். இப்ப நடக்கிறது 28வது மகாயுகம். அவர் ராமர் வாழ்ந்தது 26வது மகாயுகம். யுகம் யுகம். இப்ப நடக்கிறது 28. அதான் அஷ்டாவிம்சதி தமே. அதான் சங்கற்பத்தில் வருது. அதாவது சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது சங்கற்பம் சொல்றாங்க இல்லையா, இந்த சங்கற்பத்தில் வருது இந்த செய்தியெல்லாம். இந்த சங்கற்பம் வந்து சைவ வைணவத்துக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் பெருமாள் கோயில் அர்ச்சனை பண்ணாலும் என்ன சொல்ல போகிறான்? இதே சங்கற்பம் தான். சிவன் கோயில் அர்ச்சனை பண்ணாலும் இதே சங்கற்பம் தான். அப்படி வருது. பிரதமே பாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதகண்டே மேரோ தக்ஷிணே பார்த்தி சகாப்தே இப்படி வரும். அது ஆத்திய பிரமணக, பிரம்மாவனுடைய ஆக்டர்னும். ஆத்திய த ஃபோர் நூன் ஆஃப் லார்ட் பிரம்மான்னு அர்த்தம். ஆத்திய பிராமணக திவிதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதீதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூதீவே பாரத வருஷே பரதகண்டே மேரோ தட்சிணே பார்த்திய சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே. சங்கல்பம். சங்கல்பத்திலே வருது. இப்ப நீ வாழ்வது 28வது மகாயுகம். அது சொன்னாரு 473 கற்பம். அது கற்பம்ங்கிறது 400, அதாவது 1000 மகாயுகம் ஒரு கற்பம். இந்த கலியுகத்தோட டோட்டல் டியூரேஷன் 4,32,000 வருஷம். இந்த கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம். இந்த கலியுகத்தை மாதிரி 3 மடங்கு கிரேதாயுகம். அதை கலியுகத்தை மாதிரி 4 மடங்கு கிரேதாயுகம். அப்போ டோட்டலாக கூட்டிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 43,20,000. ஒரு மகாயுகத்துக்கு டியூரேஷன் 43,20,000. அது மாதிரி 1000 மகாயுகம் சேர்ந்தது ஒரு கற்பம். அந்த கற்பம் 432 கோடி வருஷம். எங்க இருக்குது? ஆறுமுகநாதருடைய பாலபாடம் 4ஆம் பாகத்துல கால பிரமாணம் அப்படிங்கிறதுல வருது. நாவலர் சொல்லாத, நாவலர் தொடாத இடமே கிடையாது. இத இப்ப பிரபுபாதா சொல்றதும் டேலி ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த விஷயத்துல பிரபுபாதா கருத்து வேற்றுமை இல்லை. இஸ்கான் ஃபவுண்டர் இருக்காரு, அவர் கரெக்டா இதே தான் சொல்றாரு. கால பிரமாணம் வைணவனுக்கும் சைவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவர் நாவலரை படிச்சிருக்க மாட்டார். நாவலர் படிக்கல இல்ல, நாவலர் அவர் படிக்கல. அவங்கள மூல நூல்கள் இருக்கு இல்லையா, அவங்க சான்ஸ்கிரிட்ல எக்ஸ்பர்ட் தானே. அவங்கெல்லாம் சான்ஸ்கிரிட் நல்லா படிச்சவங்க. வைணவருக்கு 25 தத்துவம் தானா? ஆமா, அதாவது 24வது தத்துவம். தத்துவங்கிறது அசித்து பொருள். அந்த 25வது தத்துவம் தான் அவனுடைய வாசுதேவன். 24 அது 36 கடந்ததான் இடையெல்லாம் அவங்களுக்கு முடியாது. அது கொள்கை அளவில் என்ன வேறுபாடுங்கிறத அது இன்னொரு சிந்திக்கலாம். அதாவது கொள்கை அளவில் என்ன வேறுபாடு, கிரியையில் என்ன வேறுபாடு. எப்பயுமே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது பலவிதமாக அனலைஸ் பண்ணணும். வரலாற்று ரீதி என்ன சொல்லுது, புராணம் என்ன சொல்லுது, பிரமாண நூல்களை வைத்து கொண்டு பேசுவது. எதுவுமே எது வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன,
நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு நீங்கள் சொல்லுகின்ற மேற்கோள் பிரமாண நூலாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு சைவன் 4 வாக்க பிரமாணமாக வைத்துக்கொண்டு தான் பேசணும். ஒரு கிறிஸ்தவன் பைபிளை பிரமாணமாக கொண்டு வைத்து தான் பேச வேண்டும். இப்போ என்ன குழப்பிடுறாங்க, என்கிட்ட ஒரு கேட்டார் ஒருத்தர், ஒரு நண்பர் சொன்னார், சார் ஒரு பாதிரியார் சொல்கிறாரு, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது தான் பைபிளில் இருக்குது, எல்லாம் ரிக்வேதத்தில் சொன்னது தான் பைபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்டேன், இதை பறக்கிறதுக்கு ஒரு சின்ன சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ ரிக்வேதத்தை எழுதி போட்டுற வேண்டியதானே சர்ச்சில், நீ கேளு, நாளைக்கு போய் நீ சொல்றாரு சார் பாதிரியாரு என்ன சொல்றதுன்னாரு, நீ நாளைக்கு போ, அப்போ ரிக்வேதத்தை எழுதி போட்டுருங்க, ஏன் பைபிள் எழுதுறீங்க? இதுதான் கிராசிங். அந்த திருக்குறளே தோமஸ் பாதிரியார் எழுதினது சொல்லி அந்த புலவர் தெய்வநாயகம் சொல்லி வந்தானே, அந்த நூலுக்கும் பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சரியம் பாரு, இயேசு கிறிஸ்துடைய சீடர் செயின்ட் தாமஸ் கடற்கரையில் பேசிய உபதேசங்களை கேட்டுத்தான் திருவள்ளுவருக்கு ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. எழுதுறான் யாரு? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட், லயோலா காலேஜ். புலவர் தெய்வநாயகம் இஸ் ஹெச்ஓடி தமிழ் டிபார்ட்மெண்ட், லயோலா காலேஜ். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் லயோலா. அவன் எழுதுறான். அது மட்டும் இல்லை, அவர் இங்கே வந்த பொழுது நம்ம தொடர்பு கொண்டு சொன்னா, நாம சைவ சித்தாந்தம் தமிழனுக்குரியது, நாம கிறிஸ்தவனுக்கு படிப்பிக்க வேணும், அவங்களை அறிய வேணும், தமிழர் எல்லாரும் அறிய வேணும், உங்களுக்கும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கன்னு ஒரு பேச்சுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதில் அவர் கொஞ்சம் குழப்பி விட்டார். அவங்க அடிச்சு கொடுத்ததுமே என்ன பண்ணுறான், அதை நம்ம மயக்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லுவது. ஓம் அவர் சொல்லுவார், சென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி, அதுதான் நடுவே சொல்லுவார். நான் சொன்னா, நான் இதை பாரதிய எங்கிட்ட பாதிரிமானு சொன்னா என்னை கோவிக்கிறாங்க, நான் சிவனை தான் முன்னுக்கு வைக்கிறேன். ஏன்னா பிறகு சொல்றார், அந்த அவன் அவள் அது கண்டதுக்கு ஆதாம் அவர் அடிச்சு புத்தகமாக சின்ன புக்லெட்டாக கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்க என்ன அழைக்க சொன்னாங்க, சாத்தான பரிசுத்தாவியான்னு தெரியல. ஒருவர் கேட்டா, நீர் ஒரு பாதிரியாரா அல்லது இந்துவா, நீர் ஒரு பிரசஞ்சனம் சொன்ன, இவர்கள் எல்லாம் அறியாமையில் சொல்லுகிறார்கள், தான் சமயத்தை கடந்தவர். அது ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ் யாரும் அப்படி சொல்லலை. அவங்க சொல்றாங்க போப்போ கால்டுவெல்லோ அது மாதிரி ஆட்கள் சொல்லலை. படிச்சவங்க சொல்லி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் தான் இவ்வளவு குழப்பம் பண்றாங்க. அவர் காவி தான் போட்டிருப்பார், அவர் போட்டிருக்கிறது காவி. அப்ப நான் அவரை ஏத்த போன காவி போட்டு இருக்கிறார். அந்த ஒரு திருநூற்று பூஜை காண எல்லா பேருக்கு அப்பவே வாழ்லாம் எடுத்த நெத்தியா கிடக்கின்ற அதை உண்டே காணே. இங்க நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் தான் என்ன போகமா இருக்கா. ஐ ஹர்ட் a story from a reliable source. ஒருத்தர் கன்வெர்டர் பிடிச்சி நீங்க 100 பேரை மாத்தித்தான் உனக்கு ஒரு பாஸ்டர் இல்லை பாஸ்டர் ப்ரீஸ்ட் அப்படின்னு போஸ்ட் வருது உனக்கு ஒரு பாஸ்டர் வேலை தரேன். இப்போ பாஸ்டர் வேலை இருந்தால் யூ ஆர் பெய்ட் ஹவுஸ், யூ ஆர் ப்ரொவைடட் வித் ஹவுஸ், வெஹிக்கிள். இப்போ அதுக்காகவே அவன் காரணங்களுக்காக அப்ப இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி இந்த ஆதீனங்கள் சைவ பீடங்கள் இப்படி காசு கொடுத்து ஏன் சமயத்தை பரப்ப முடியாது? அவைக்குள்ளேயே போட்டி இருக்கு ஐயா, ஒவ்வொரு ஆதீனத்துக்குள்ளேயே போட்டி இருக்கு. ஒரு ஆதீனத்தால் மற்ற வரக்கூடாது இல்ல, இப்படி மாத்திரவங்களுக்கு ஒரு மறுமொழி சொல்லாம தடை பண்ணுங்க. கொஞ்சம் அவைக்குள்ளேயே போட்டி இருக்கு. ஒவ்வொரு ஆதீனத்தை மற்றவர் வந்துட்டா மற்றவர் ஒழுங்கி போறாரு, கூட்டத்தோட சமமான நடக்குது. இந்த மற்றவர் வந்துட்டே ரெண்டா டக்குன்னு அவர் ஒழுங்கி போறாரு மற்றவர். இல்ல, அது போட்டி தேவையில்லை தம்பி. இப்ப திருவாவூர் ஆதீனம் இவர் 3000 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பேர் பிடிச்சி சமயம் மாத்திரவங்கள மீது ஒரு கண் வச்சு அவங்களுக்கு நோக்கத்துல இல்ல. அவன் கேட்கிற ஆயிரங்கள் எல்லாம் சமயத்தை பரப்புறதுக்கு ஏன் போட்டி போடக்கூடாது? அதுதான் நாங்கள் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் தான். அஜெண்டாவிலே இல்லை. என்னிடத்துல படிச்சவங்களே கேத்தலிக் சிஸ்டர்ஸே சித்தாந்தம் படிச்சுட்டாங்க.
எடுத்துருவேன். அப்போது நம்ம என்ன கடைசியில் ஒரு இதில் வந்து 2 சிஸ்டர்ஸ் படித்தாங்க. கடைசியில் அந்த வேலிடிட்டி ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்கள பேசணும். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்று இதை பயின்றதுனால எங்களுக்கு என்னதுன்னா, நாங்கள் உங்கள் சமயத்தை பற்றி கொண்டு இருந்த கன்செப்ஷன் எங்களுக்கு மாறிட்டு போதும், அதுவே நமக்கு கிடைக்க வச்சு. அதாவது நாம் வந்து உங்கள் சமயம்னா ஏதோ நினச்சிட்டு இருந்தோம், நாங்கள் வந்து பார்த்த பிறகு தான் சமயத்துக்கு கொள்கை வேறங்கிறத நாங்கள் புரிந்து கொடுத்தோம். அது நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு சொல்லி சிஸ்டர்ஸ் படித்தாங்க. அவங்க டயசிஸ்டே பணம் கொடுத்தாங்க, ஒரு ஃபீஸ் கட்டினாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறக்கா அது இதுவாகவும் வந்திருக்கலாம், என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கலாம். சாகலிங்க அடிகள் சொன்னார் தான் ஒவ்வொரு கிழமையும் ஒரு கிறிஸ்தவனை சைவனாக மாற்றி கொண்டிருக்கேன்னு சொன்னார். சில செய்திகள் அங்கே வந்து நாங்கள் கேட்டு ஐயோ நாங்கள் பழவரிடம் வந்து மாறிக்கொண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் புஷ்பா, செங்கோல் மாநாட்டுக்கு அமெரிக்காவில இருந்து வந்தாங்க, புஷ்பாவும் மகனும் அமெரிக்கன். செங்கோல் ஆதீனம் என்று ஒரு ஆதீனம் இருக்கு. அந்த செங்கோல் ஆதீனம் வந்து இப்பொழுது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. நாங்கள் வந்து ஒரு 960 கிறிஸ்டியன்ஸை நாங்கள் மறுபடியும் மதம் மாற்றோம். திருநெல்வேலி நடந்து எல்லா பேப்பர்லையும் வந்தது. 960 கிறிஸ்டியன்ஸ் ரீகன்வெர்ட். நாங்கள் என்ன சொல்றதுன்னா, கன்வர்ஷன் சொல்ல மாட்டோம், நாங்கள் தாய் மதம் திரும்பினார். நல்ல ஒரு சொல். ஆனா ஜெயலலிதா பீரியட்ல ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க ஜெயலலிதா. முன்னாடி என்னன்னு கேட்டா, சட்டத்தையே மாத்தலாம். ஜெயலலிதா செஞ்ச ஒரு பெரிய விஷயம். அதாவது நீங்க வந்து ரிலிஜியன் மாறினா அது வரைக்கும் என்ன சட்டம்னா, நீங்க வந்து பெயர் மாற்றம், உங்க முந்தின பேர் என்ன, இப்ப பேர் என்ன, உங்க குவாலிஃபிகேஷன், அப்பா பேரு அம்மா பேருலாம் சொல்லி கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்தாதான் நீங்க அப்புறம் அப்படிதான் இருந்தது தமிழ்நாட்டில் சட்டம். ஆனா ஜெயலலிதா வந்து ஒரு நல்ல காரியம் என்ன பண்ணான்னு கேட்டா, இனிமே கெசட் நோட்டிபிகேஷன்ல இந்த ரீகன்வர்ஷன் ஆயிருந்தால் ஒரு ஹெட் ஆஃப் இயர் மட்டும் சர்டிஃபை பண்ணா போதும் அப்படின்னு சட்டத்தை தெரிஞ்சுட்டான். இப்போ நீ ஒரு கிறிஸ்டியன் வந்து, நான் வந்து ஏன் முன்னாடி அவரை தாய் மதம் திரும்பினார், சைவத்துக்கு வந்தார், இந்து மதத்துக்கு திரும்பினார் அப்படின்னு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தட் இட்ஸெல்ஃப் இட் இஸ் எனஃப். இப்போ அதுபோல 960 பேருக்கு இஷ்யூட் சர்டிஃபிகேட்ஸ். ஒரு கட்டத்தில் மாறக்கூடாது என்ற ஒரு சட்டம் வந்து பலவத்காரமாக பலவந்தமாக இல்லை, ஆன்டி கன்வர்ஷன் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கு தான் அவள் தோற்றதுக்கு அது ஒரு காரணம். ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டதுக்கு அது ஒரு காரணம். அங்கே ஒரு கடுமையான ஒரு கிளாஸ் கொண்டு வந்தான். அது வந்து யாரை பாதிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப தூரம் பாதிச்சு. அது முக்கியமான ஒரு செய்தி. அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன கொண்டு வந்தான்னு கேட்டா, ஏற்கனவே 4 ஸ்டேட்ல இருக்குது சட்டம், அங்கேயெல்லாம் பிரச்சனை வரல. இந்தியாவில் 4 ஸ்டேட்ல அது இருக்கு, ஏற்கனவே இருக்கு. நம்ம குஜராத்து, இன்னும் 2-3 மாநிலங்களில், மகாராஷ்டிராலாம் இருக்குது ஆன்டி கன்வர்ஷன் ஆக்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் வந்து மதம் மாறின பிறகு, கிறிஸ்டியனா மாறின பிறகு, என்னைக்கு மதம் மாறினானோ அதிலிருந்து 7 வருஷம் வரைக்கும் 7 இயர்ஸ்க்குள்ள நான் வந்து பணம் கொடுத்தோ அல்லது ஆசை காட்டியோ நான் மாற்றப்பட்டேன் என்று அவன் ப்ரூவ் பண்ணினால் 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறான் அந்த சட்டம். மாற்ற பண்ணினால் அந்த கன்வெர்ட் பண்ண பாதிரியாரை அரசு உள்ள பண்ணி உள்ள வைக்கலாம். இதுதான் அந்த சட்டம். இதுதான் ஜெயலலிதா கொண்டு வந்தது. அது 4 ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு அவனை ஒரு 4 நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். 7 இயர்ஸ் வரைக்கும் அவன் வந்து அவனை ஆட்டம் கட்ட முடியாது இல்லையா? இல்லை, 7 இயர்ஸ் வரைக்கும் அவன் சொல்லலாம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சட்டத்தில் 2 வார்த்தை கொடுத்தா, நீங்களும் ஆஃப் யுவர் ஓன் ஓலிஷன் மதம் மாறினால் தட் இஸ் கன்வர்ஷன். அது ஒரு வார்த்தை கொடுத்தாங்க சட்டத்தில். நீங்கள் உங்களை ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ மாறினால் தட் இஸ் கால் ப்ரோசலைட்டிசேஷன். சட்டத்தில் வார்த்தையே வேறு. நானாக என்னுடைய இஷ்டத்துக்கு மாறினா அது கன்வர்ஷன், நான் கம்பல்ஷனுக்கு மாறினா அதுக்கு சட்டத்தில் வார்த்தையே வேறு. தட் இஸ் ப்ரோசலைட்டிசேஷன். ஸோ ப்ரோசலைட்டிசேஷன் இஸ் அன் அஃபென்ஸ். அந்த ப்ரோசலைட்டிசேஷன் இப்போ இதுக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பெண் வந்து துன்புறுத்தினால் அது உணர்ந்துருக்காங்க, 7 வருஷம் வரைக்கும் பண்ணலாம். அதாவது என்ன, மாமனார் மாமியார் கணவன் கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி 7 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. அதுக்கப்புறம் போட முடியாது. அதே போல் அதே மாதிரி கொடுத்தா 7 இயர்ஸ். அதனால ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் வந்தது. அப்போ சொன்னாங்க, அவள் ஜெயலலிதா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் பண்ணான். எல்லாரும் பெரிய கிறிஸ்தவ மத பாதியார்கள் தான் போய் அவளை போய் பார்த்தாங்க சீஃப் மினிஸ்டர். அப்போ அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், நான் வந்து இந்துவாக இருந்து கிறிஸ்டியனாக மாறினா அப்படின்னு நான் போட்டிருக்கேனா, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினார் அப்படிதான் சட்டம் போட்டிருக்கேன். அது உங்களுக்கும் பொருந்தும்.
அது உங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கும் பொருந்தும். அப்படிதான் சட்டத்தில் இருக்கு இல்லையா? கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டின்னு இருக்கா சட்டத்தில்? இல்லையே. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணணும். அருமையான கேள்வி. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். சட்டம் இருக்கா? அதை மாத்திட்டாங்களா? இல்லை, அதுதான் இல்லை, எடுத்துட்டாங்க. இவன் வந்தா எடுத்துட்டாரு. வந்த உடனே இவன் ஜெயலலிதாவே அதை வித்ட்ரா பண்ணிட்டேன். திருமாவளவன் முதல் கொண்டு கரெக்ட். ஜெயலலிதாவே அவளே வித்ட்ரா பண்ணிட்டான். இலங்கையிலே கொண்டு வர நோக்கம் இருந்தது குடிச்சு. அப்ப அந்த இவர் இருந்த பொழுது ரெண்டு பேர் சித்தாரு மகேஸ்வரன் கொண்டு வர நோக்கம் இருந்தது. இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அந்த பார்டர் இதில் வந்து அங்கே வந்து கிறிஸ்டியானிங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ட்ராவல் மகாராஷ்டிரா இதெல்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ கான்ட் சி ஈவன் அ சிங்கிள் சர்ச். பூரா போனீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. கேரளா தான் ரொம்ப அடிமையாச்சு. கேரளா தான் ரொம்ப கன்வென்ஷன். கேரளா தான். அதுக்கு அடுத்து வந்து அதுலேயும் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன் எங்கே நடக்குன்னா ஒன்லி இன் சீஷோர் ஏரியாஸ், கோஸ்டல் ஏரியாவில் மட்டும்தான் கன்வென்ஷன் அதிகம். இன்லேண்டில் இருக்காது அதிகமாக. அது அது ஒரு ஜாகிரபிக்கல். அது முந்தி அப்படி இப்போ அங்கால அந்த வடகிழக்கு இந்தியா பக்கம் அந்த திரிபுரா அந்த அங்கால அசாம் அங்கே இருக்கு. அது அஸ்ஸாமில் அருணாச்சல பிரதேஷ். அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசில் அது மாறுறதுங்கிறது வேறு. இப்போ நான் சொல்கிறது இந்த ஸ்டேட்ஸில் அது குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா அங்கே வந்து அதிகமாக கிறிஸ்டின் வெரி மைனர் பாப்புலேஷன் அங்கே. சரி, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறோம். நாங்கள் இதில் முடிப்போம். நண்பர்களே, இந்த நேரம் இன்றைக்கு 6 மணி. அடுத்த நாளை வழக்கம் போல 7 மணியிலிருந்து 9 மணி வரையும் வேறு மாற்றம் இல்லை. ஐயா இன்றைக்கு கொஞ்சம் களைச்சி போகிறார். 3:30 மணியில இருந்து ஒரே பேச்சு தான். நன்றி ஐயா, நன்றி எல்லோருக்கும். ஆரிரே தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க